So hi, hello and வணக்கம் மக்களே. Stranger Things ஓட சீசன் 4 வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி சீசன் 1ல இருந்து 3 வரைக்கும் நீங்க பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க. ஏன்னா சீசன் 1ல இருந்து சீசன் 3 வரைக்கும் ஒரு ஃபுல் ரீகேப் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆல்ரெடி இந்த வீடியோவையே மூணா பிரிச்சு சீசன் 1, 2, 3 போட்டிருப்பேன். ஸோ ஒருவேளை உங்களுக்கு ஃபுல்லா பார்க்க சங்கடமா இருந்துச்சுன்னா மறக்காம அந்த வீடியோஸையும் போய் செக் பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். இல்ல ஒரே வீடியோல மொத்த சீசனையுமே வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிளியரா கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்து நேரா போயிட்டு சீசன் 4 பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி இன்னுமே உங்களுக்கு நல்லா புரியுங்க. ஸோ இப்போதைக்கு சீசன் 1 இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த கதை ஆரம்பிக்கிறதே மைக்கு, டஸ்டின், லூக்கஸ் அப்புறம் வில் அப்படிங்கிற அந்த 4 பசங்க ஸோ டஞ்சன்ஸ் அண்ட் டிராகன்ஸ் அப்படிங்கிற ஒரு கேம் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கேம்ல வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு மான்ஸ்டரை வந்துட்டு பெரிய விஷயமா கருதி அதுகிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேம் மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பயங்கரமான மிருகத்தை வந்துட்டு டெமோகார்கன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே ஒரு பேர் வச்சுக்கிறாங்க. சரி என்னதான் இருந்தாலும் அந்த கேமை முடிச்சுட்டு அவன் வீட்டுக்கு கிளம்பும் போது அந்த வில் அப்படிங்கிற அந்த பையன் மட்டும் ஏதோ ஒரு மான்ஸ்டரை வந்துட்டு தனியா பாக்குறது மட்டும் இல்ல அவன் வந்துட்டு கடத்தப்படுறாங்க. சோ மறுநாள் காலையில அந்த வில் அப்படிங்கிற அந்த பையனோட அம்மா ஜோய்ஸும் அதுக்கப்புறம் அந்த வில்லோட அண்ணன் ஜானத்தன் வந்துட்டு சேர்ந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறான். இந்த மாதிரி பையன் வந்து மிஸ் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க பயப்பட ஆரம்பிக்க சோ ஸ்கூல்ல வந்து இவன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அந்த 3 பேர் அவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா பயப்பட ஆரம்பிச்சிடறாங்க. ஏன்னா நம்ம கூட தானே கேம் விளையாண்டா முடிச்சுட்டு போகும்போது அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே பயம் வந்துருது. சன்செப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் பசங்க இருக்காங்க ஓகேங்களா. சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்களை கொஞ்சம் அப்படியே இவங்க கிட்ட தகராறு பண்ணிட்டு போறானுங்க. சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா மவுத் பிரீதர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது வந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மைக்கோட அக்காவான நான்சியை வந்து காட்டுறாங்க. சோ நான்சியும் அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டான பார்ப் அப்படிங்கிறவங்களும் சோ அந்த பார்ப்ங்கிற ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே நான்சியை வந்துட்டு ரொம்பவே பாதுகாக்கணும். அவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்க மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்கறையோட இருக்கிறவங்க. ஆனா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்துட்டு புதுசா ஒருத்தன் லவ் பண்றாங்க. அவனோட பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீவ் அப்படிங்கிற ஒருத்தன். அவன் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்ன சொல்றதுங்க அங்க இருக்கிற அந்த ஸ்கூல்ல இருக்கிற பொண்ணுங்களுக்கெல்லாம் கனவு கண்ணன் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பையனை லவ் பண்றது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மன கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட அவன் வந்து பாத்தீங்கன்னா பிளே பாய் மாதிரி அப்படிங்கிற மாதிரி காரணத்துக்காக சோ அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு காமிக்கிற ஒரு அடுத்த கேரக்டர் யாருன்னா சோ லோக்கல் ஷெரீஃபான சோ ஜிம் ஹாப்பரை காட்டுறாங்க. சோ ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்லயே ரொம்பவே ஃபேவரட்டான கேரக்டர்னா எனக்கு வந்து பர்சனலா இவர் தாங்க. சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா ஜாய்ஸோட வீட்டுக்கு போறது மட்டும் இல்லாம சோ ஜாய்ஸ் யாருன்னா முன்னாடி சொல்லிருப்போம் வில்லோட அம்மா. சோ அவங்க வந்துட்டு பையன் காணாம போயிட்டா அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு இவர்கிட்ட இன்ஃபர்மேஷனா சொல்லிட்டு இருக்க. சோ இதுக்கு இடையில ஏதோ ஒரு லோக்கல் கவர்மெண்டோட ஃபெசிலிட்டிங்க. சோ அங்க ஃபெசிலிட்டி இருக்கிற ஆட்கள் எல்லாமே ஏதோ ஒரு இடத்துக்கு வந்து போறதுக்காக ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஏலியனோட கேட்வே மாதிரி இருக்குங்க. சோ ஓகேங்களா. சோ அதுக்குள்ள போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயத்தமாயிட்டு இருக்காங்க. சோ அந்த சமயத்துல நம்மளுக்கு ஒரு நியூஸ் வந்து தெரிய வருது. என்னன்னா யாரோ ஒரு சின்ன பொண்ணுங்க ஓகேங்களா. சோ அந்த பொண்ணு வந்துட்டு அந்த ஃபெசிலிட்டில இருந்து தப்பிச்சு வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு ஒரு நியூஸா கிடைக்குது. சோ அந்த பொண்ணோட பேர் வந்து பாத்தீங்கன்னா 11. சோ அந்த ஃபெசிலிட்டில இருந்து தப்பிச்ச அந்த 11 அப்படிங்கிற அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற ஏதோ ஒரு கடைக்கு போயிட்டு அவங்க கிட்ட சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு இருக்க. ஏன்னா பாவங்க பொண்ணுக்கு பயங்கர பசி. சோ பசியில வந்து பாத்தீங்கன்னா அங்க போய் சாப்பிடுறது மட்டும் இல்லாம தெரியாம தான் சாப்பிட்டு இருப்பாங்க. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா பரவாயில்ல நல்லா சாப்பிடு நான் உன்னை காயப்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு அவருமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம 11 கிட்ட ஃப்ரெண்ட் ஆயிடுறாரு. ஆனா அந்த சமயத்துல தான் நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. என்னன்னா 11 கிட்ட ஸ்பெஷல் அபிலிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்படி ஒரு ஸ்பெஷல் அபிலிட்டி இருக்குன்னு தெரிஞ்ச கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தங்க வந்துட்டு அந்த கடை ஓனரை கொல்றது மட்டும் இல்லாம சோ 11 தேடி தான் வந்திருக்காங்க. சோ 11 வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜிம் ஹாப்பர் வந்து அந்த பசங்க இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி அந்த பையனை தேடி நீங்க போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா நைட் டைம்ல இவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏரியாக்குள்ள சுத்திட்டு இருக்கானுங்க. அதனால பட் ஆனா அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அந்த பையனை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு பணி வந்து ரொம்பவே தீவிரமடையுது. சோ இப்படி தீவிரமடைந்த அந்த சமயத்துல தான் நம்ம வில்லோட அம்மாக்கு வந்து பாத்தீங்கன்னா வில்லு கிட்ட இருந்து ஒரு மர்மமான ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு போன் கால் வருது. அவங்க அம்மாக்கு புரியல எப்படி வந்துட்டு பையன் கால் பண்றா அப்படி சொல்லிட்டு சோ அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பசங்க எல்லாரும் திரும்பவுமே வார்னிங்க வந்துட்டு பொருட்படுத்தாம திரும்பவுமே தன்னோட ஃப்ரெண்ட் வில்ல தேடி வந்து பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள போகும்போது அவங்க வந்து பாத்தீங்கன்னா 11 வந்து சந்திக்க நேரிடுது. சோ நடுராத்திரில என்னடா அந்த பொண்ணு குட்டி பொண்ணு தனியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா மைக்கோட வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. சோ கூட்டிட்டு போக அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட் பேஸ்மெண்ட்ல தான் படுத்து தூங்கிடுது. சோ அந்த சமயத்துல மைக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த மாதிரி நிறைய கெட்ட ஆட்கள் வந்துட்டு நம்ம 11 தேடி வராங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு தெரிய வருது. சோ அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 11 வந்துட்டு மாடர்ன் லைஃப்ல வாழ்றதுக்கான ஒரு பேசிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா கத்துக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வருது. என்னன்னா இவங்களோட ஃப்ரெண்ட் வில்ல வந்துட்டு 11க்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்குதுங்க. சோ மைக்கும் அந்த 4 பேரோட ஃப்ரெண்ட்ஸோட போட்டோவை பார்க்கும்போது அதுல வில்லு அதாவது அந்த காணாம போன பையனை வந்துட்டு முன்னாடி நம்ம 11க்கு தெரிஞ்சிருக்கிற விஷயம் வந்து தெரிய வர. சோ அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா ஒரு பிளாஷ்பேக் வருது. சோ என்னன்னா நம்ம 11 மேல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பயங்கரமான ஒரு டெஸ்ட் வந்து வைக்கிறாங்க. சோ எதனாலனா அவங்களுக்கு வந்துட்டு நிறைய விதமான பவர்ஸ் இருக்கு இல்லையா. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா எதனால அது வந்துச்சு அப்படி சொல்லிட்டு டெஸ்ட் பண்றாங்க போல. சோ அந்த டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்துட்டு 11 வந்து தூக்கிட்டு போறாரு. சோ அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11ஓட அப்பாவா வந்து நம்ம கிட்ட காட்டியிருக்காங்க. அதே சமயம் நம்ம 11 வந்துட்டு அவரை பாப்பா அப்படின்னு தான் கூப்பிடும். சோ அவரோட பேர் வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் பிரர். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அவரு தான் இந்த ஆபரேஷனுக்கே வந்து பாத்தீங்கன்னா லீடருங்க. சோ அது வந்து ஒரு பக்கம் பசங்களுக்கு வந்துட்டு 11 கிட்ட இந்த மாதிரி வித்தியாசமான பவர்கள் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வர இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஹாப்பர் வந்துட்டு வில்ல தேடி வந்து பாத்தீங்கன்னா சர்ச் வந்து தீவிரப்படுத்தி
பயமுறுத்திட்டு இருக்காரு. சோ இதுக்கிட்ட தான் பாத்தீங்கன்னா 11 வந்துட்டு பசங்களுக்கு வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா ஏதோ ஒரு பிளேஸ் இருக்குங்க, அதை வந்துட்டு அப்சைட் டவுன் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த அப்சைட் டவுன் அப்படிங்கிற அந்த இடத்துக்குள்ள தான் வந்துட்டு சில பேரை வந்துட்டு பிரிசனரா புடிச்சு வைக்கிறாங்க. அது யாரு புடிச்சு வைக்கிறாங்கன்னா டெமோகார்கன் தான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. செக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா யாரு புடிச்சு வைக்கிறாங்கன்னு அவங்களுக்கு சொல்ல தெரியாம இருக்கும். ரொம்ப பயங்கரமானது அப்படின்னு சொல்லும்போது பசங்களுக்கு வந்துட்டு அவங்க கேம்ல வந்து பயங்கரமானது டெமோகார்கன் தானே. சோ அதனால தான் வந்துட்டு டெமோகார்கன் அதுக்கு பேர் வச்சிடறாங்க. சோ டெமோகார்கனோட பிடியில தான் வந்துட்டு வில் இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 11 வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். சோ அதை தொடர்ந்து நான்சி பார்பு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீவோட வீட்டுக்கு ஏதோ ஒரு பார்ட்டிக்கு போயிருக்காங்க. ஓகேங்களா. பட் ஆனா நான்சி வந்துட்டு இந்த பார்ட்டிக்கு வந்தது பார்புக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா பார்பு எப்பவுமே நான்சி வந்துட்டு கேர் பண்ணிக்கணும் தான் நினைப்பாங்க. பட் ஆனா நான்சி வந்துட்டு அவங்க பேச்ச கேட்காம லவர் தான் முக்கியம் சொல்லிட்டு இருக்க ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா பார்பு வந்துட்டு நான்சி திட்டிட்டு போயிடுறாங்க. சோ இந்த ஒரு சம்பவத்தை பாத்தீங்கன்னா நம்ம ஜானதன் அதாவது வில்லோட அண்ணன் ஓகேங்களா. சோ போட்டோ எடுத்திருப்பான். சோ அவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த காட்டுக்குள்ள தம்பியை தேடி சுத்திட்டு இருப்பாங்க, ஏதாவது ஒரு டீடைல் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்படி இருக்கும்போது தான் வந்துட்டு இந்த ஒரு சம்பவத்தை வந்துட்டு பார்த்து போட்டோ எடுத்திருப்பாங்க இருக்கிறது எல்லாத்தையுமே. ஆனா அதை தொடர்ந்து அவன் அங்கிருந்து போக பட் ஆனா நம்ம பார்பு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல காணாம போயிடுறாங்க. சோ அதை தொடர்ந்து திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வில்லோட அம்மா ஜாய்ஸ்க்கு வந்துட்டு மர்மமான கால் வருது. சோ அப்ப தெரிய வருது வில் வந்துட்டு ஆக்சுவலா எங்கிருந்தோ கால் பண்ணல, அந்த மொபைலை யூஸ் பண்ணி நம்ம கிட்ட கம்யூனிகேட் பண்றான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. சோ அப்படி கண்டுபிடிக்கவும் தான் அங்க இருக்கிற எலக்ட்ரிசிட்டி எல்லாம் வந்துட்டு டக்குனு பாத்தீங்கன்னா லைட் எரியறது மட்டும் இல்லாம சோ எலக்ட்ரிசிட்டி மூலமா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை வில்லு தாங்க சொல்ல வரான். சோ முன்னாடி நம்ம 11 சொன்ன மாதிரி அப்சைட் டவுன் ஓகேங்களா. சோ இதே உலகம் தான் பட் ஆனா கீழே வேற மாதிரி இருக்கு. சோ இதே இடத்துல இருந்து வேற டைமென்ஷன்ல இருந்து அவங்க அம்மாக்கு அவங்க கம்யூனிகேட் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல வராங்க. சோ அது வந்து ஹாப்பர் வந்து பாத்தீங்கன்னா இந்த காட்டுக்குள்ள ஏதோ மர்மம் இருக்கே, இந்த காட்டுக்கு பத்தில ஏதாவது விஷயம் இருக்கான்னு தேடும்போது அந்த கவர்மெண்ட் ஃபெசிலிட்டி வந்து அவர் கண்டுபிடிக்கிறாரு. சோ அதனால அதுக்கப்புறம் வந்துட்டு அவரு இந்த கவர்மெண்ட் ஃபெசிலிட்டியை வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்றாருங்க. அது வந்து பார்பு வந்து மிஸ் ஆனது வந்துட்டு நான்சிக்கு புரிய ஆரம்பிச்சிருது. சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க கவலையா இருக்க, ஒருவேளை நம்ம திட்டினதுனால தான் அவங்க எங்கேயோ போயிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தப்படுறாங்க. சோ இதுக்கிடையில நம்ம ஜாய்ஸ் இருக்காங்களே அவங்க என்ன பண்றாங்கன்னா சரி பையன் கிட்ட திரும்பவுமே பேசலாம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விஷயத்தை வந்து செஞ்சிட்டு இருக்க. ஆனா அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெமோகார்கன் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட சுயரூபத்தை அங்க காட்டியிருதுங்க. டெமோகார்கனை பார்க்கவும் நம்ம ஜாய்ஸ் வந்து பயந்துடுறாங்க. சோ இதுக்கிடையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம 11 வந்துட்டு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லுவாங்க இல்லையா, டாக்டர் பிரெண்டர், அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிறார். இந்த மாதிரி அவங்களோட ஃபெசிலிட்டி வந்துட்டு நிறைய வழக்குகள்ல இடம்பெற்றிருக்கு. பட் இருந்தாலும் ஏதாவது நடந்தா நம்ம ஃபெசிலிட்டி பத்தி அவங்க மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிட்டு இருக்காங்க. பட் அந்த சமயத்துல அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னா நம்ம வில்லோட டெட் பாடி வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆத்துக்குள்ள இருந்து ரெக்கவர் ஆன மாதிரி கிடைக்குதுங்க. சோ இந்த பையனோட டெட் பாடி கிடைக்கவும் சோ தொலைஞ்சு போன பையன் செத்து வந்திருக்கான் அப்படிங்கிற நியூஸ் வந்து பரவ ஆரம்பிக்க இந்த ஃபெசிலிட்டி மேல இருக்கிற அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வியூ வந்து பாத்தீங்கன்னா குறைய ஆரம்பிச்சிருது. சோ ஆத்துல வந்து பாத்தீங்கன்னா 11 வந்துட்டு எப்படியோ நம்ம மைக்கோட வாக்கி டாக்கி வந்து டியூன் பண்ணி வில்லோட பாடலை வந்து கேட்கற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணிடுறாங்க. சோ ஆத்துல வந்து பாத்தீங்கன்னா இறந்து போன அந்த ஒரு பாடி கிடைச்சது இல்லையா வில்லோடதுன்னு சொல்லிட்டு சோ அந்த பாடியை வந்துட்டு போய் பார்த்துட்டு வர சோ அம்மாவும் அண்ணனும் போறாங்க. சோ ஆனா அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அம்மா வந்துட்டு அது வந்து வில்லோட பாடியா இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பெரிதளவு நம்புறதுனால இது வந்துட்டு கண்டிப்பா என் பையன் கிடையாதுன்னு சொல்லிட்டு ரிஃப்யூஸ் பண்றாங்க. சோ அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க எல்லாமே பார்பு வந்துட்டு தொலைஞ்சு போன கேஸை வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நான்சியும் ஜானதனும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து ஒத்துக்கிறாங்க. அன்னைக்கு ராத்திரி வந்துட்டு ஏதோ முகமே இல்லாத ஒரு உயிரினத்தை இவங்க ரெண்டு பேருமே பார்த்திருக்காங்க. சோ அந்த பார்பு வந்துட்டு மறைஞ்சு போன அதே நாள்ல சோ அது வந்து பாத்தீங்கன்னா பசங்க வந்துட்டு ஒரு விஷயத்தை முடிவெடுக்கிறாங்க. இந்த மாதிரி 11 வந்துட்டு வெளியில கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோ அவங்க எல்லாருமே சேர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல்ல ஒரு அசம்பிளி வந்துட்டு அட்டெண்ட் பண்றாங்க. சோ எதுக்காகனா வில்லுக்காக ஓகேங்களா. சோ வில்லு வந்து இறந்துட்டான்னு தான் எல்லா இடத்துலயும் வந்து வெளியில நியூஸ் வந்திருக்கு. சோ வில்லுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இறுதி அஞ்சலி செலுத்துற மாதிரி ஒரு அசம்பிளி வந்து அங்க நடந்துட்டு இருக்கு. சோ அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா அந்த மவுத் பிரீதர்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க இல்லையா. சோ எப்ப பாரு நம்ம இந்த பசங்களை வந்து பாத்தீங்கன்னா வம்பெழுத்துட்டே இருப்பாங்கல்ல. சோ அவனுக்கு வந்துட்டு திரும்பவுமே வம்பெழுக்க சோ வில்லோட சாவுக்கான நீங்க தாண்டாலாம் சொல்லிட்டு இருக்கும்போது 11 வந்து பாத்தீங்கன்னா மைக் மேல கை வைக்கவும் டென்ஷன் ஆயிட்டு அவங்க பவரை யூஸ் பண்ணி ஒரு நல்ல பாடத்தை கற்பிச்சிருவாங்க. ஓவரா பேசாதீங்கடா, உங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா கடைசியில் கஷ்டம் அப்படிங்கிற ஒரு பாடத்தை வந்துட்டு உணர்த்திடுறாங்க. இதுக்கடையில் நம்ம ஹாப்பர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற டாட்ஸ் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிறாருங்க. என்னன்னா கிடைச்ச வில்லோட பாடி வந்து பாத்தீங்கன்னா ஃபேக் அப்படிங்கிற ஒரு விஷயம். சோ வில் இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்காங்கிற விஷயம் இந்த இடத்துல நமக்கு கிளியரா தெரிய வருது. சோ அதனால என்ன பண்றாருன்னா அவர் வந்துட்டு அந்த ஃபெசிலிட்டிக்குள்ள போறது மட்டும் இல்லாம ரகசியமா நிஜமாலுமே அந்த ஃபெசிலிட்டிக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு பாக்குறதுக்காக போறாரு. ஆனா அப்படி போனவர் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல இருந்து தூங்கி எந்திரிக்கிறாருங்க. அது அவரோட வீட்டுல இருந்துங்க. சுத்தமா புரியல, என்னடா நம்ம அங்க போனோம் இங்க இருந்து எப்படி எந்திரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு புரியவே இல்ல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவரோட லைட் பிக்சர்ல வந்துட்டு ஒரு பக் இருக்கிறது வந்து பாக்குறாரு. சோ இதுக்கடையில நான்சியும் ஜோனத்தனும் வந்து பாத்தீங்கன்னா அந்த முகமில்லாத அந்த உயிரினத்தை வந்து தேடி வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் அந்த காட்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. சோ ஒரு பக்கம் இவங்க வந்துட்டு அந்த ஃபேஸஸ் கிரியேச்சர் தேடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பசங்க எல்லாம் சேர்ந்து அந்த என்ட்ரன்ஸ் தேடிட்டு இருக்காங்க. சோ அந்த அப்சைட் டவுன் உலகத்துக்கு போறதுக்கான என்ட்ரன்ஸ். பட் இருந்தாலும் 11 வந்து பாத்தீங்கன்னா அதை தேடி போக வேணாம்னு சொல்லி அவங்களை தடுத்து நிறுத்துறாங்க. ஏன்னா அது நம்மளுக்கு நல்லது கிடையாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக. ஆனா இவங்க தடுத்து நிறுத்தினாலும் நான்சி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு என்ட்ரன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாம டெமோகார்கனை நேரடியா சந்திச்சிடுறாங்க. பட் இருந்தாலுமே வந்து டெமோகார்கன் கிட்ட இருந்து நம்ம நான்சி வந்துட்டு ஜானதன் வந்து காப்பாத்திடுறாரு. காப்பாத்தி வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுல பயப்படாதன்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு ஆறுதல் கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த சமயத்துல நம்ம ஸ்டீவ் வந்துட்டு நம்ம ஆளை சர்ப்ரைஸா பார்க்க போறோம்னு சொல்லி வீட்டுக்கு வந்திருப்பாரு. அந்த சமயத்துல ஜானத்தனையும் நான்சி ஒன்னா பார்க்கும்போது அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பொறாம வர ஆரம்பிச்சிருது. சோ 11 வந்து பாத்தீங்கன்னா பசங்க வந்துட்டு அந்த கேட்வேவை கண்டுபிடிக்கிறதுக்கான பிளானை வந்துட்டு தடுத்து நிறுத்ததுக்கு அப்புறம் நம்ம 11 வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. சோ நேரா அங்கிருந்து ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போயிட்டு நிறைய எக்கோஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க திருடிடுறாங்க. ஏன்னா அந்த எக்கோஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபேவரட் ஃபுட் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அதை திருடிட்டு போறாங்க. ஏன்னா பசிக்கும்ல சாப்பிடணும்ல அதனால. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஹாப்பர் வந்துட்டு நம்ம ஜாய்ஸோட அந்த மர்மமான விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு டிசேபிள்டான அதாவது ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா அவங்களால முடியாத ஒரு லேடியை வந்து பாக்குறதுக்காக போயிருக்காங்க. ஏன்னா இவங்க வந்துட்டு அவங்களோட பொண்ணை வந்து இழந்துட்டாங்க. அதுவும் அந்த கவர்மெண்ட் ஃபெசிலிட்டிக்காக வந்துட்டு இவங்களோட பொண்ணை அவங்க இறந்துட்டாங்க. சோ இந்த விஷயத்த எல்லாமே கண்டுபிடிச்சு ஏதோ மர்மம் இருக்குன்னு சொல்லிட்டு தான் இவங்களை பாக்குறதுக்காக ஜாய்ஸும் ஹாப்பரும் ஆக்சுவலா வந்திருக்காங்க. சோ இதுக்கிடையில வந்து பாத்தீங்கன்னா நான்சியோ ஜானத்தன் வந்துட்டு அவங்கள எக்யூப் பண்ணிக்கிறாங்க. நிறைய கன்ஸ் புல்லட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு எதுக்காகனா அந்த ஃபேஸ்லெஸ் கிரியேச்சரை வந்துட்டு அழிக்கிறதுக்காக. ஆனா அதுக்குள்ள என்ன ஆகுதுன்னா ஸ்டீவுக்கு ஜானத்தனுக்கு ஏதோ ஒரு கட்டத்தில் சண்டை வரவும் இதனால வந்து பாத்தீங்கன்னா ஜானத்தன் வந்து போலீஸ் புடிச்சிட்டு போயிடுறாங்க. ஆனா அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜானத்தன் கிட்ட இருந்து சில விஷயங்கள் தெரிய வரவும் ஜாய்ஸ் ஹாப்பர் ஜானத்தன் நான்சி 4 பேர் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து வேலை செய்றாங்க. ஏன்னா வந்துட்டு கிட்டத்தட்ட இவங்க தேடிட்டு இருக்கிற எதிரி வந்துட்டு ஒரே ஆள் அப்படிங்கிற விஷயம் வந்து புரிஞ்சு போனதுனால தாங்க பண்றாரு. ஏன்னா ஜானத்தன் இந்த மாதிரி காட்டுக்குள்ள ஒரு மிருகம் இருக்கு அந்த மிருகத்தை வேட்டையாடணும்னு சொல்லிட்டு இருப்பாரு. சோ அவங்க ஃபெசிலிட்டி கிட்ட தான் இருக்குங்கிற விஷயத்தை சொல்லுவாரு. இதனால ஹாப்பருக்கும் டவுட் வரும் அந்த ஃபெசிலிட்டி சுத்தி ஏதோ நடக்குது அப்படிங்கறதுக்காக இவங்க 4 பேருமே ஒண்ணா சேர்ந்து வேலை செய்றாங்க. சோ இதுக்கிடையில நம்ம பசங்க 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த மவுஸ் பிரீத்தர்ஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மாட்டிக்கிறானுங்க. திரும்ப வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு வம்பிழுத்துட்டு இருக்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா மைக் வந்துட்டு ஒரு மலை உச்சில இருந்து குதிக்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்துருதுங்க. குதிச்சாதான் அவன் ஃப்ரெண்டை விடுவோம் அப்படிங்கிற மாதிரி. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா மைக் வந்து குதிச்சிடறாப்ல. ஆனா இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு 11னால காப்பாற்றப்பட்டுறாரு. சோ 11 வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல திரும்ப வந்துட்டேன்னு சொல்றா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த வம்பிழுத்த பசங்க எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சக்தி வச்சு கையை உடைச்சிடுறாங்க. சோ இதுக்கிடையில அந்த கெட்ட ஆட்கள் அந்த கவர்மெண்ட் ஃபெசிலிட்டி இருக்கிற ஆளுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பசங்களை வந்து ட்ராக் பண்ணிடுறாங்க. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த பசங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஓட்டத்துல இருக்க நம்ம 11 வந்து பாத்தீங்கன்னா மறுக்கா வந்து நம்ம பசங்க எல்லாத்தையுமே காப்பாத்திடுறாங்க. அது எப்படி அவங்களோட வேனை வந்துட்டு அப்படியே சொலல விட்டு காப்பாத்திடுறாங்க. அதோட நம்ம ஸ்டீவ் வந்து பாத்தீங்கன்னா நான்சினால நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சு ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜானத்தன் கிட்டே அடி வாங்கிட்டு இனிமேல் வந்துட்டு நான் நல்லவனா இருக்க போறேன்டான்னு சொல்லிட்டு திருந்திடுறாரு. சோ இதுக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஹாப்பர் வந்துட்டு பசங்களை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாம இப்போ மொத்த டீமுமே ஒன்னா சேர்ந்துருது. ஆனா அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம 11 வச்சு எப்படியோ வந்துட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நம்ம வில்லு கூட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம 11 நம்புறாங்க என்னால கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்களால வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கும்போது பண்ண முடியல. பட் ஆனா தண்ணிக்குள்ள இருந்து பண்ணும்போது அவங்களோட சென்சஸ் வந்துட்டு பிளாக் அவுட் பண்ண முடியும். சோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு நினைவுகள் வராம நான் டைரக்டா கம்யூனிகேட் பண்ணி அந்த இடத்துக்குள்ள என்னால போக முடியும்னு சொல்லிட்டு இவங்களோட ஸ்கூலுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேங்க் உள்ள இருக்க தண்ணிக்குள்ள போயிட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு சக்தியை பயன்படுத்தும். அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த அப்சைட் டவுன் இடத்துக்குள்ள போயிடுறாங்க. சோ அந்த இடத்துல போகவும் அவங்க பார்போட சடலத்தை வந்து பாக்குறாங்க. ஆனா அந்த இடத்துல வில்லோட பாடியை வந்து பாத்தீங்கன்னா புடிச்சு வச்சிருக்கிறது வந்து பாக்குறாங்க. ஆனா வில்லு வந்து இன்னுமே சாகல, உயிரோட தாங்க இருக்கான். சோ இது ஒரு பக்கம் நடந்துட்டு இன்னொரு பக்கம் ஹாப்பரும் ஜாய்ஸும் சேர்ந்து திரும்பவும் அந்த ஃபெசிலிட்டிக்குள்ள உடைச்சிட்டு உள்ள போறாங்க. எதுக்காகனா வில்ல வந்து எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கறதுக்காக. பட் இருந்தாலுமே அவங்க செக்யூரிட்டினால வந்து பாத்தீங்கன்னா பிடிபட்டுறாங்க. சோ இருந்தாலுமே ஹாப்பர் வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சவங்க கிட்ட வந்துட்டு ஒரு அழகா ஒரு டீல் பேசிட்டு என்னையும் ஜாய்ஸையும் வந்துட்டு அப்சைட் டவுன் இடத்துக்குள்ள விடுங்க அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு டீல் பேசிடுறாங்க. ஏன்னா இவங்களோட ஆட்கள் யாருமே உள்ள போறதுக்குலாம் பயந்துட்டு இருக்கிற சமயத்துல இவங்க 2 பேரும் வாண்டடா போறாங்களே சரி உள்ள போய் பார்த்துட்டு சொல்லிட்டு அவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா அனுப்பிச்சுட. சோ அப்படி வந்து பாத்தீங்கன்னா உள்ள போகும்போது அங்க ஒரு பிளாஷ்பேக் நம்ம கிட்ட காமிக்கிறாங்க. இந்த மாதிரி ஹாப்பர் வந்துட்டு அவரோட பொண்ணு கூட இருக்கிற மாதிரியும் அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா கேன்சரால இறந்துட்டாங்க அப்படின்னு. அப்படி அவங்க இறக்கும்போது அவங்களோட வயசு ரொம்பவே சின்ன பொண்ணா இருக்கும்போது இறந்துட்டாங்க. சோ அப்படி ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. சோ அதுக்கடையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம நான்சியோ ஜானத்தனும் கூட நம்ம ஸ்டீவையும் கூட்டிட்டு டெமோகார்கனை வீட்டுக்குள்ள வர வச்சு அதை எப்படியாவது பிடிக்கணும்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவங்க அதுல ஒரு தோல்வி அடைஞ்சிடறாங்க. சோ இதுக்கடையில வந்து பாத்தீங்கன்னா மைக் வந்துட்டு 11 லவ் பண்ற அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா ரிவீல் பண்ணிடுறாப்ல. ஆனா அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த கெட்ட ஆட்கள் எல்லாருமே 11 புடிச்சிட்டு போயிடுறாங்க. ஆனா அப்படி புடிச்சிட்டு போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு நம்ம டெமோகார்கன் வந்து பாத்தீங்கன்னா வந்துருது. சோ வரது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற எல்லாத்தையுமே அது கொன்றுதுங்க. அது வந்து நம்ம ஜாய்ஸும் ஹாப்பரும் பில்ல தேடி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு அப்சைட் டவுன் குள்ள போயிருப்பாங்க இல்லையா. சோ அம்மா வந்து பாத்தீங்கன்னா பையனை கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுவும் எப்படி சாவோட விளிம்புல இருக்காங்க வில்லு. சோ அந்த சமயத்துல தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா அப்படி சாகர விளிம்புல இருந்தாலுமே ஹாப்பர் வந்து பாத்தீங்கன்னா எப்படியோ பையனோட உயிரை வந்து காப்பாத்திடுறாரு. சோ அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா 11 வந்துட்டு ரொம்பவே காயப்பட்ட நிலையில் இருக்கு. அங்க இருக்கிற டெமோகார்கன் கூட தன்னோட கடைசி துளி சக்தி இருக்கிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா போராடிட்டு இருப்பாங்க. அப்படி அவங்க சக்தியை பயன்படுத்தி அந்த டெமோகார்கன் வந்து பாத்தீங்கன்னா முழுசா வந்து அப்படியே தூள் தூளா போக வச்சிடறாங்க. ஆனா அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த டெமோகார்கன் வந்துட்டு நம்ம 11ஐயுமே சேர்த்து உள்ள இழுத்துட்டு போயிருது. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா வில்லு வந்துட்டு ஹாஸ்பிட்டல் ரெக்கவர் ஆகிறது மட்டும் இல்லாம நம்ம ஹாப்பர் வந்துட்டு ஏதோ ஒரு கவர்மெண்டோட வெஹிக்கல்ல ஏறி போயிட்டு இருக்காரு. அது வந்து ஒரு மாசத்துக்கு அப்புறம் பசங்க திரும்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த டஞ்சன்ஸ் அண்ட் டிராகன்ஸ் கேம் விளையாடிட்டு இருக்காங்க. பட் ஆனா நம்ம மைக் வந்துட்டு 11 ரொம்பவே மிஸ் பண்றாரு. நம்ம நான்சி வந்து பாத்தீங்கன்னா திரும்பவுமே ஸ்டீவ் கூட ஒன்னு சேர்ந்துடுறாங்க. ஆனா இதுக்கடையில வந்து பாத்தீங்கன்னா வில் வந்துட்டு இன்னுமே ரொம்பவே சஃபரிங்ல தாங்க இருக்காரு. ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த அப்சைட் டவுன் குள்ள இருந்தார் இல்லையா. சோ அதனால அவருக்கு வந்து சில பாதிப்புகள் ஆயிருக்கு. பாசிபிளா வந்து பாத்தீங்கன்னா பல நாட்களா வந்துட்டு அதுக்குள்ள இருந்திருக்காருல. சோ பாதிப்பு இருக்கு தானே செய்யும். சோ அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சீன் காட்டுறாங்க. இந்த மாதிரி நம்ம ஹாப்பர் வந்து என்ன பண்றாருன்னா ஏதோ ஒரு இடத்துல எக்கோஸ் வந்துட்டு அப்படியே விட்டுட்டு போறாரு. அது எங்கன்னா ஒரு காட்டுக்குள்ளைங்க. சோ அப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எக்கோஸ் யார் சாப்பிடுவா, நம்ம 11க்கு தானே எக்கோஸ் பிடிக்கும். சோ
11 இருக்காங்க இங்க தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இந்த டீஸ் பண்ணி அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணி தான் இந்த சீசன் 1 முழுக்க முடியுது. ஸோ சீசன் 2 இந்த சீரிஸோட ஆரம்பத்தில் ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு ஸ்பெஷல் அபிலிட்டி இருக்கு. அந்த பொண்ணு என்ன பண்ணுன்னா மற்ற ஆட்களை வந்துட்டு தான் என்ன பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அதை வந்துட்டு பார்க்க வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டிஃபரெண்டான எபிலிட்டி இருக்கிற ஒரு பொண்ணை வந்து நம்ம கிட்ட காட்டுறாங்க. ஸோ அதை காட்டுறது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு கிட்ட கிட்டத்தட்ட நம்ம 11 கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு டேட்டோ வந்துட்டு குத்திருக்காங்க. ஸோ என்னன்னா 8 அப்படின்னு. ஸோ இதே மாதிரி ஒரு டேட்டோ தான் வந்து பாத்தீங்கன்னா 11மே குத்திருப்பாங்க. கிட்டத்தட்ட இவங்களுமே ஒரு டெஸ்ட் சப்ஜெக்ட் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்ம கிட்ட கிளியரா காட்டுறாங்க. ஸோ அதை தொடர்ந்து நம்ம மைக்கு, டஸ்டின், லூக்கஸ், வில் இவங்க 4 பேரும் லோக்கல் ஏதோ கேம் விளையாண்டுருக்காங்க. ஸோ அந்த கேம் விளையாண்டுருக்கும் போது அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பிளேயர் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அந்த பிளேயர் யாருன்னா மேட் மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளேயர். ஸோ அந்த பிளேயர் வந்துட்டு இவங்களோட ஹை ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா பீட் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. யார் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு குழப்பத்தில் இருக்கு. அந்த சமயத்தில் பாத்தீங்கன்னா நம்ம வில்லு வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா உணர்றாரு. என்னன்னா இங்கிருந்து அவர் டக்குன்னு அப்சைட் டவுன் உலகத்துக்குள்ள போயிடுறாருங்க. போகிறது மட்டும் இல்லாம அங்க ஆகாயத்திலிருந்து ஏதோ ஒன்று வெளியே வரது வந்துட்டு அவர் கிளியரா தெரியுது. ஸோ அதை பார்த்துட்டு இருக்க டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா அவர் அந்த ஒரு அப்சைட் டவுன்ல இருந்து வெளியில வந்துடுறாரு. பசங்களுக்கு ஒன்றும் புரியல, இங்க என்னடா பண்ற, உள்ளதாண்டா இருந்தோம், எதுக்கு நீ வெளியில வந்து அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்க. அவனுக்குமே எக்ஸ்பிளைன் பண்றது எப்படின்னே புரியாம முடிச்சிட்டு இருக்கான். ஸோ அது வந்து நம்ம ஹாப்பர் வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு திரும்ப வந்துட்டாரு. ஸோ வர வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா சும்மா வந்துட்டு 11க்கும் அதே சமயம் அந்த கவர்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ்க்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா திருவி ஹாப்பர் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் பாத்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே அவர் நெக்லெக்ட் பண்ணிட்டு நேரா அவருக்கு ஒரு கேஸ் வருது. அந்த கேஸை வந்து விசாரிக்க போறாரு. ஸோ என்னன்னா அங்க இருக்கிற ஒரு லோக்கல் ஃபார்மரோட பூசணிக்காய் தோட்டத்துல ஏதோ யாரோ விஷத்தை கலந்துட்டாங்க போல. எல்லா பூசணிக்காயும் வந்து பாத்தீங்கன்னா அழுகி போய் கிடக்குதுங்க. ஸோ அவருக்கு சுத்தமா புரியல எதனால இப்படி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தொடர்ந்து என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு பில்லி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து காட்டுறாங்க. ஸோ அவனை மட்டும் காட்டாம அவனோட தங்கச்சியான மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு பொண்ணையும் வந்து காட்டுறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்து பார்க்கும்போது அந்த பொண்ணோட பேர் வந்து மேக்ஸ்னு தெரியும். பசங்களுக்கு தெரிய வந்து இந்த மாதிரி எனக்கு என்னமோ அவதாண்டா அந்த மேட் மேக்ஸ் நம்மள கேம்ல தோக்கடிச்சவ இவளா தான் இருக்குன்னு சொல்லிட்டு பசங்களுக்கு ஒரு டவுட் வருது. ஸோ இதுக்கடையில் நம்ம வில்லோட அம்மாவான ஜாய்ஸ்க்கு வந்துட்டு புதுசா ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்காங்க. அவரோட பேரு பாபு. ஆனா அவருக்கு வந்து சில பதில்கள் தேவைப்படுது. ஸோ அவன் பையனுக்கு என்னாச்சு, பையன் எங்க போனா, அவன் அதுக்கப்புறம் என்ன ஆனா, அவனுக்கு அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்துல தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமா இருக்காரு. அது வந்து நம்ம டாக்டர் ஓவன்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் காட்டுறாங்க. ஸோ அவரோட மேற்பார்வையில வச்சு இன்னுமே நம்ம வில்லுக்கு ட்ரீட்மெண்ட் நடத்திட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அவர் இன்னுமே கியூர் ஆகல அப்படிங்கிறது நம்மளுக்கு கிளியராகவே தெரியுது. அதனாலதான் அப்பப்போ வந்து அவருக்கு உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்னா நீங்க கேட்கலாம் இப்போ இவர்கிட்ட ஏன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவர் நார்மல் இந்த மாதிரி விஷயத்துக்கு ஸ்பெஷலிஸ்ட் மட்டும் கிடையாதுங்க. இவர் தான் அந்த அப்சைட் டவுனுக்கான ஒரு இன்சார்ஜும் கூட. ஸோ இவர் தான் அதை சூப்பர்வைஸ் பண்றது மட்டும் இல்லாம மெயின்டைனும் பண்ணிட்டு இருக்காரு. அந்த அப்சைட் டவுனுக்கு போறதுக்கான அந்த கேட்வே அது எல்லாத்தையுமே. ஸோ அதனால இவருக்கு கிளியரா தெரிய வரும் அதுக்குள்ள போயிட்டு வெளியில வந்தா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சும்மா போயிட்டு வெளியில வரதை விட ஒருத்தன் பிடிப்பட்டு வந்தானா என்ன பண்றான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு டெஸ்ட் பண்றதுக்காக தான் அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வில்லு மேல வந்து டெஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் அவரோட பாடியில ஏதாவது மாற்றம் இருக்கான்னு பாக்குறது மட்டும் இல்லாம அந்த கேட்வேவை வந்துட்டு அவர் ஸ்ப்ரெட் ஆகாம பாத்துக்கிறாரு. அதாவது அப்சைட் டவுன் கேட்வே இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகாம பாத்துக்கிறாரு. எப்படின்னா அதை அழிச்சு பாத்துக்கிறாரு. ஸோ இதுக்கடையில் நான்சி ஸ்டீவ் நேரா போயிட்டு அந்த பார்ப் இருக்காங்க இல்லையா, அவங்களோட அப்பா அம்மாவோட வீட்டுக்கு போயிருக்காங்க. ஆனா அப்படி போகும்போது அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த மாதிரி நம்ம பார்போட அப்பா அம்மா வந்துட்டு பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்காக பிரைவேட்டா ஒரு இன்வெஸ்டிகேட்டரை வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தெரிய வரவும் நம்ம நான்சிக்கு அந்த விஷயம் ரொம்பவே கில்ட்டா இருக்கு. ஏன்னா அன்னைக்கு ராத்திரி பார்பை வந்துட்டு கூட கூட்டிட்டு போயிருந்தாலோ இல்ல பார்போட பேச்சுக்கிட்டு பார்பு கூட இருந்ததா பார்ப் வந்து கண்டிப்பா மிஸ் ஆயிருக்க மாட்டா, செத்துருக்கவும் மாட்டா. பட் ஆனா இப்ப அவனால தானே இப்படி ஆயிட்டா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம நான்சிக்கு தெரியறதுனால ரொம்பவே கில்ட்டா ஃபீல் பண்றாங்க. சோ இதுக்கடையில ஜானத்தன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வில்லு வந்துட்டு ரொம்பவே அப்செட்டா இருக்காரு. ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் போன எபிசோடோட எண்டிங்ல அவர் இன்னுமே அந்த அப்சைட் டவுன்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் முழுசா குணமாகல அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் இப்பவுமே அவர் ட்ரீட்மெண்ட்காக போயிட்டே இருக்காரு. சோ அந்த சமயத்துல அதனால ரொம்பவே அப்செட்டா இருக்க தம்பி வந்துட்டு கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணணும், அவங்க வந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கறக்காக. பட் இருந்தாலும் அது தொடர்ந்து என்ன ஆகுதுன்னா நம்ம வில்லு வந்து திரும்பவுமே இன்னொரு விஷனை வந்து பாக்குறான். சோ சேம் விஷன் தான், பட் ஆனா அந்த ஸ்கைல இருந்து ஒரு ஷேடோ மான்ஸ்டரே தெரியுது. சோ அது தொடர்ந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹாப்பர் வந்துட்டு மனுஷங்களோட வாழாம ஏதோ ஒரு காட்டுக்குள்ளார தனியா அவருக்குன்னு ஒரு வீடை வச்சு வாழ்ந்துட்டு இருக்காரு. சோ அந்த வீட்டுல கூட வந்து நம்ம 11மே இருக்காங்க. சோ அப்பதான் தெரிய வருது 11 எப்படியோ ஒரு காப்பாத்தி கூட்டு வந்து ஒரு பொண்ணு மாதிரி வளர்த்திட்டு இருக்காரு மனுஷங்க வர முடியாத ஒரு காட்டுக்குள்ளார வச்சு. ஏன்னா அப்சைட் டவுன்ல இருந்து நம்ம 11 வந்துட்டு வெளியில வந்திருக்காங்க. பட் ஆனா இவர் வந்துட்டு இந்த வீட்டுக்குள்ளே வச்சு பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா இந்த பொண்ணு இருந்து வெளியில போனா கண்டிப்பா இவளை பிடிச்சி டெஸ்ட் சப்ஜெக்டா வச்சு மறுக்கா டார்ச்சர் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும் 11ஓட சேஃப்டிக்காகவும். சோ இதுக்கிடையில நம்ம வில்லோட அம்மா ஜாய்ஸ் வந்து வில் வந்துட்டு நிறைய டிராயிங் வரைஞ்சு வச்சிருக்கான். சோ அதை நம்ம பார்த்தாலே தெரியுது அவனோட விஷன்ஸ்ல வர சில டிராயிங்ஸ் தான் அது. சோ அதை வந்து அவங்க அம்மா கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாம இந்த விஷயத்தை ஹாப்பர் கிட்ட போய் சொல்றாங்க. ஏன்னா ஹாப்பர் மட்டும் தான் நம்பிக்கையான ஆளுங்க, வேற யார்கிட்ட சொன்னாலுமே நம்ப மாட்டாங்க. சோ இருந்தாலுமே அதை தொடர்ந்து நம்ம பசங்க இருக்காங்க இல்லையா, ஹாலோவின் வருது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஹாலோவினுக்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வராங்க. பட் ஆனா ஸ்கூல்ல யாருமே ஹாலோவினுக்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வராம பசங்க மட்டும் கோஸ்ட் பஸ்டர்ஸ் மாதிரி வேஷத்தை போட்டு வந்திருக்காங்க. சமயத்துல யாருமே வரல அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த சமயத்துல மேட் மேக்ஸ் கூட, அதாவது நம்ம மேக்ஸ் அந்த பொண்ணு இருக்கு இல்லையா, அந்த பொண்ணு கிட்ட ஃப்ரெண்ட் ஆகலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையும் என் கூட சேர்ந்துக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃப்ரெண்டு பிடிக்கிறாங்க. ஆனா இதை பார்த்தா அவங்க அண்ணனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சம கடுப்பாயிருது. ஏன்னா அவங்க அண்ணன் உண்மையாலுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கொடூரமான அண்ணங்க, ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இந்த மாதிரி பசங்க கிட்ட யார்கிட்டயுமே பேசக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கக்கூடாது, தனியா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கொடுமைப்படுத்துறவன். சோ இந்த மாதிரி அவங்க தான் பேசிட்டு இருந்திருப்பாங்க. பட் ஆனா இந்த பொண்ணை பிடிச்சி வீட்டுக்கு கூட்டு
கூட்டிட்டு போகும்போது கார்ல வச்சு திட்டிட்டு இருப்பான். ஸோ அப்படி திட்டுறது மட்டும் இல்லாமல் இனிமேல் அவங்க கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பசங்க மேல காரத்தி கொள்ளலாம் பார்த்து அப்படியே அந்த பசங்களை பயம் காட்டிட்டெல்லாம் ஓட்டுவாங்க. ஏன் அப்படி பண்றானே தெரியல, அந்த அளவுக்கு ஒரு சைக்கோ. ஸோ இதுக்கிடையில வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹாப்பர் வந்துட்டு ஆரம்பத்தில் ஒரு கேஸ் எடுத்திருப்பார், இந்த மாதிரி பூசணிக்காலாம் அழுகி போய் கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல மட்டும் இல்லாமல் நிறைய இடங்கள்ல வந்துட்டு அந்த மாதிரி ஆயிருக்கும். ஸோ அந்த இடங்கள் எல்லாத்தையுமே மேப்ல வச்சு பார்க்கும்போது ஒரு பேட்டர்னா வந்து ஆயிருக்குங்க. ஓகேங்களா, எல்லாத்தையுமே ஒரு கனெக்டடா இருந்திருக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு பேட்டர்னை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் கண்டுபிடிக்க இதுக்கிடையில ஜாய்ஸோ அவங்களோட புது பாய் ஃப்ரெண்டான பாபு என்ன பண்றாங்கன்னா ஜாய்ஸை வந்துட்டு கொஞ்சம் மைண்ட் ரிலீவுக்காக அவங்க கொஞ்சம் தனியாக ஹாப்பியா இருக்காங்க. ஸோ இதுக்கிடையில நம்ம நான்சி நேரம் நம்ம ஸ்டீவ் கிட்ட போயிட்டு நம்மளோட ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப கேவலமா இருக்கு அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா கெட்டவதில் பேசிடுறாங்க. இதுக்கிடையில நம்ம லெவன் வந்துட்டு எப்படியோ ஒரு வழியை கண்டுபிடிச்சு மைக்கு கிட்ட பேசுறாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு காதல் இருக்கு இல்லையா. பட் ஆனா இந்த சமயத்தில் வந்து நம்ம டஸ்டின் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு ஒரு சின்ன கிரியேச்சரை வந்துட்டு அவங்க வீட்டு குப்பை தொட்டிக்குள்ள இருந்து கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாம அந்த கிரியேச்சர் வந்துட்டு டார்ட் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனா அது என்னன்னு கூட அவனுக்கு தெரியாம அதை பத்தி ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். பட் இருந்தாலும் அதை வந்துட்டு ஒரு செல்ல பிராணியா வளர்த்த ஆரம்பிக்கிறாங்க பைத்தியக்காரன். சோ இதுக்கடையில ஜாய்ஸோட புது பாய் ஃப்ரெண்டான நம்ம பாபு இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு சரி ஜாய்ஸோட பையன் கிட்ட நம்ம கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாப்ல. சோ அதனால பாத்தீங்கன்னா தனியா அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் பாண்ட் வரதுக்காண்டி கார்ல போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி வில்லுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காரு. சோ இப்போ ஒரு மான்ஸ்டர் பாத்தீங்கன்னா எப்பவுமே பயந்து போகாத, நின்னு அதை வந்துட்டு எதிர்த்து செயல்படு, அப்பதான் அது உன்னை பார்த்து அது பயப்படும் அப்படிங்கிற மாதிரி மோட்டிவெல்லாம் பேசிட்டு இருப்பாரு. பையனுக்கு அந்த விஷயம் வந்துட்டு மோட்டிவா தாங்க இருக்கு. எப்பவுமே பார்த்து பயப்படுறதுனால தான் நம்ம வந்துட்டு அடுத்த டைம் எதிர்த்து நிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மோட்டிவேஷன் அவனுக்குள்ள வருது. சோ அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம லூக்கஸ்க்கும் அந்த மேக்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து மலர, இன்னொரு பக்கம் நம்ம ஸ்டீவுக்கும் நான்சிக்கும் பிரேக்கப் ஆகுது. இதுக்கடையில் நம்ம லெவன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா அந்த கேபின்குள்ளேயே இருந்து வெறுத்து போய் வெளியில போலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து மைக்கையும் கேங்கையும் பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து கிளம்புறாங்க. ஆனா இதுக்கடையில் நம்ம பசங்க வந்துட்டு அந்த டார்ட் அப்படிங்கிற அந்த மிருகம் வந்துட்டு என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கே புரியல. ஏன்னா நம்ம டஸ்டின் வேற போய் காமிச்சிடறான், இந்த மாதிரி ஒரு மிருகம் இருக்கு மச்சான் பாருங்க அப்படி மாதிரிலாம் சொல்லிட்டு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழப்பத்தில் இருக்காங்க, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வில்லுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது என்னன்னு சொல்லி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாப்ல. என்னன்னா இதை நான் அப்சைட் டவுன்ல பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா போன எபிசோடோட எண்டிங்ல வந்துட்டு வில்லு வந்துட்டு எதையோ ஒரு விஷயத்தை துப்பி இருப்பான். ஓகேங்களா, என்னடா இது அப்படின்னு தெரியாம. சோ அவன் துப்புன அந்த விஷயம் தான் அந்த மிருகமே ஆக்சுவலா. சோ அதனால வந்துட்டு இது வந்துட்டு வேணா, இந்த மிருகத்தை வந்துட்டு எப்படியா நம்ம கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு குரூப் வந்து முடிவெடுக்க. ஆனா நம்ம டஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா பைத்தியக்கார இல்ல அப்படியெல்லாம் இல்ல, இது வந்துட்டு சாதாரண ஒரு குட்டி உயிரினம், இதை நம்ம வளர்த்தணும்னு சொல்லிட்டு பைத்தியக்காரன் வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. சோ இதுக்கிடையில லெவன் வந்து பாத்தீங்கன்னா மைக்கை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாம மைக்கை பார்க்கும்போது மேக்ஸ் கூட இருப்பானா. சோ மேக்ஸை வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருச்சோ இவனுக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்க. அப்செட் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் வந்துட்டு கீழே தள்ளி விட்டுறாங்க. இதுக்கிடையில பாத்தீங்கன்னா நம்ம லெவன் அதை நினைச்சு அப்செட் ஆயிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு ஏதோ ஒன்று ஆயிருதுங்க, பிரம்ம பிடிச்ச மாதிரி ஆயிருது அப்படின்னு கூட சொல்லலாம். சோ இதுக்கிடையில ஜானத்தனும் நான்சி ஒன்னா சேர்ந்து ஒரு விஷயத்தை முடிவெடுக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க பேரண்ட்ஸுக்கு கூப்பிட்டு, அதான் நம்ம பார்போட பேரண்ட்ஸுக்கு கூப்பிட்டு உண்மையை சொல்லிடலாம் அப்படி சொல்லி பார்த்துட்டு இருக்க. ஆனா அவங்களுக்கு தெரியாத விஷயம் என்னன்னா அவங்களோட கால்ஸ் எல்லாத்தையுமே யாரோ ஒருத்தங்க ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியாம தான் இருக்கு. சோ அதனால இவங்க இந்த விஷயத்தை சொல்லும்போது அந்த ஃபெசிலிட்டியில் இருக்கிறவங்க இவங்களை ட்ராக் பண்ணி இவங்களை புடிச்சிட்டு போறது மட்டும் இல்லாம அவங்கள வார்ன் பண்ணி அனுப்புறாங்க. இந்த மாதிரி யாருக்கிட்டையுமே அந்த ஒரு அப்சைட் டவுனுக்குள்ள நடந்த விஷயத்த சொல்லக்கூடாது, அப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா வார்ன் பண்றாங்க. சோ இதுக்கிடையில நம்ம ஷேடோ மான்ஸ்டர் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு வில்லோட பாடியை முழுக்க வந்து பாத்தீங்கன்னா தனக்கானது மாதிரி ஆட்கொள்ள ஆரம்பிக்குது. அதனால பாத்தீங்கன்னா வில்லு வந்து நிறைய விஷயங்களை கசன்னு வரைஞ்சு போட்டு இருக்காங்க. சோ வரைஞ்சு போடுவோம், அது கிட்டத்தட்ட ஒரு மேப் மாதிரி இருக்கு. சோ இதுக்கிடையில தான் நம்ம லெவன் வந்துட்டு கேபின்குள்ள ஏதோ ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க. சோ கிட்டத்தட்ட நம்ம ஹாப்பர் வந்துட்டு நிறைய இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஒரு விஷயம் தான். அதுல வந்துட்டு யாரோ ஒரு உமன் இருக்காங்க. சோ அவங்கள பார்க்கும்போது தான் தெரிய வருது கிட்டத்தட்ட இவங்க தான் என் அம்மாவோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிய வருது. சோ அதனால பாத்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட கம்யூனிகேட் பண்றதுக்காக ட்ரை பண்ண. அப்பதான் நம்ம லெவனோட உண்மையான பேர் அவங்களுக்கு தெரிய வருது. என்னன்னா நம்ம லெவனோட பேர் வந்து ஜேனுங்க. சோ அப்பயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி ஃபெசிலிட்டி சார்ந்தவங்க வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹாப்பர் வந்துட்டு போன சீசன்ல வந்துட்டு இவங்களை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. சோ நம்மள கூட அந்த எண்டிங் அப்போ பார்த்திருப்போம். இவங்களோட பொண்ணை வந்துட்டு அவங்க இழந்துட்டாங்க அந்த ஃபெசிலிட்டியில போயிட்டு அப்படிங்கிற இதனால தான் இவங்க வந்துட்டு ரொம்பவே டிசேபிள்டா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சோ கிட்டத்தட்ட சீசன் 2ல தான் வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் பண்றாங்க. சோ இவங்களோட பொண்ணு வேற யாரும் கிடையாது, நம்ம லெவன் தான் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கிட்ட காட்டுறாங்க. சோ இதுக்கிடையில நம்ம நான்சி ஜானத்தன் என்ன பண்றாங்கன்னா டவுன்ல இருந்து வெளியில போயிட்டு நம்மளுக்கு ஏதாவது பதில் கிடைக்குதான்னு பாக்குறதுக்காக போறாங்க. பட் ஆனா அந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா நம்ம டஸ்டினோட பூனையை வந்துட்டு அந்த டார்ட் சாப்பிட்டுருதுங்க. சோ இதுக்கிடையில நம்ம ஹாப்பர் வந்துட்டு ஒரு பெரிய பேட்டர்னை கண்டுபிடிச்சிருப்பாரு இல்லையா, இந்த மாதிரி அழுகி போன பம்ப்கின்ஸ் எல்லாமே ஒரு நேர்கோட்ல ஒரு மேப் மாதிரி தான் பேட்டர்ன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோ அதோட ரூட் காசை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹாப்பர் கண்டுபிடிச்சிடறாரு. சோ அதுக்குள்ள போய் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு அப்சைட் டவுன் டனலுங்க. ஆனா அதுக்குள்ள போகவும் நம்ம ஹாப்பர் வந்துட்டு அது கன்சியூம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க டக்குன்னு அவரோட மூஞ்சில எதையோ துப்பிடுதுங்க. அந்த இடத்துல டக்குன்னு கட் பண்ணி நம்ம டார்ட் இருக்கு இல்லையா, அதான் நம்ம டஸ்டினோட அந்த புது செல்ல பிராணி, அந்த பிராணி வந்து பாத்தீங்கன்னா அவனோட வீட்டுல இருக்க அந்த பேஸ்மெண்ட் குள்ள போய் அடைச்சு வைக்கிறாங்க. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா நம்ம லெவன் வந்துட்டு தன்னோட அம்மாவை தேடி போயிருக்காங்க. ஆனா அப்படி போகும்போது தான் தெரிய வருது நம்ம லெவனுக்கு முழுக்க இந்த மாதிரி பொண்ணையும் அம்மாவையும் பிரிச்சதுக்கு அப்புறம் அவங்க ரொம்பவே பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த கிளியரா வந்து புரியுது. ஆனா அதே சமயத்துல வந்துட்டு அப்படி பிரிக்கப்படும் போது அந்த ரூமுக்குள்ள 2 குழந்தைங்க இருக்கும். சோ 2 குழந்தையில ஏதோ ஒரு குழந்தை தான் இவங்களோட குழந்தை. பட் ஆனா சின்ன பொண்ணா அங்க இருக்கிற பெரிய பொண்ணான்னு தெரியல. ஏன்னா 2 பொண்ணுங்க இருக்கு. பட் ஆனா 2 பொண்ணுல எந்த பொண்ணுக்கு இவங்க அம்மான்னு சொல்லிட்டு நம்மளுக்கே இந்த இடத்துல கன்ஃபியூஸ் பண்ணிடுறாங்க. இதுக்கிடையில
இடையில நான்சி ஜோனத்தன் வந்துட்டு யாரோ ஒரு ஆளை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அவன் வந்துட்டு ஒரு தியரிஸ்ட், ஓகேங்களா. ஸோ அவனை போய் பார்க்கறது மட்டும் இல்லாமல் அவன் வந்துட்டு அந்த மிஸ்ஸிங் லிங்க்ஸ் எல்லாத்தையுமே சேர்க்கிற மாதிரி ஒரு விஷயத்துக்கு இவங்களுக்கு ஹெல்ப் பண்றான். ஏன்னா இவனுமே கிட்டத்தட்ட அந்த மிஸ் ஆன பையன் பொண்ணு அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே தீவிரமா வந்து கண்டுபிடிச்சிட்டு தாங்க இருக்கான். இதுக்கிடையில பாப் வந்துட்டு ஜாய்ஸுக்கு வந்து ஹெல்ப் பண்றாரு. எதுக்காகனா ஹாப்பரை கண்டுபிடிக்கிறதுக்காக. ஏன்னா அவர் காணுங்க. ஸோ அவர் கடைசியா போன அந்த பூசணிக்காய் தோட்டத்தில் போயிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்கிறது எல்லாத்தையுமே அவங்க எரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள அந்த அப்சைட் டவுனுக்கான அந்த கேட்வே வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு இல்லையா. ஸோ அதை எல்லாத்தையும் அழிக்கும் போது நம்ம வில்லுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அது அஃபெக்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல நம்ம கீழே கட்டுறாங்க அந்த மிருகமும் நம்ம வில்லு கனெக்ட் ஆயிருக்காங்க. ஸோ அந்த மிருகத்துக்கு ஏதாவது ஆச்சுன்னா நம்ம வில்லுக்கு ஏதாவது ஆயிரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த இடத்துல கிளியரா புரிஞ்சிருது. இதுக்கிடையில நம்ம டஸ்டின் இருக்கேன் இல்லையா, ஸ்டீவ் கூட ஒன்னா சேர்ந்து அந்த டார்ட்டை வந்து கொல்லலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. பட் ஆனா அவங்க அந்த பேஸ்மெண்ட் குள்ள போய் பார்த்தா ஆல்ரெடி அந்த டார்ட் வந்து எஸ்கேப் ஆயிருச்சு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருது. ஆனா அதோட பார்த்தீங்கன்னா ஜாய்ஸுக்கு திடீர்னு வேலை போயிருது. ஸோ ஒரு பக்கம் அவங்க வேலை இருந்தாலும் இன்னொரு பக்கம் நான்சியும் ஜானத்தனும் ஒன்னாயிடுறாங்க. ஸோ அதோட நம்ம ஹாப்பர் கட்டுறாங்க. ஹாப்பர் வந்துட்டு ஆக்சுவலா வந்து காப்பாத்தினாங்க போல. ஏன்னா அவர் அந்த இடத்துல மயக்கம் போட்டு அந்த இடத்துல தான் இருந்திருக்காரு அந்த பூசணிக்காய் தோட்டத்துக்கு அடியில. ஸோ அவர் வந்து ரெக்கவர் பண்ணதுக்கு அப்புறம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் டனலையுமே காமிக்கிறாரு. அந்த அப்சைட் டவுனோட டனல் வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு நம்ம டீம் வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த பசங்களோட டீம் வந்துட்டு ஒரு ஜங்க் யார்ட்ல போயிட்டு அந்த டெமோ டாக்ஸ், அதாவது அந்த டார்ட் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே டெமோ டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சிருக்காங்க. அது தனியா சண்டை போட்டு கொள்ளலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான போட்டு போக ஸோ கூட வந்து நம்ம மேக்ஸ் வந்து ஆக்சுவலா அவங்க டீம்லயே தான் எப்பவுமே இருக்காங்க. பட் ஆனா அவங்கள வந்துட்டு ஸ்டீவ் வந்து காப்பாத்திடுறாருங்க. ஸோ இதுக்கிடையில வில்லோட உடம்புக்குள்ள இருக்கிற மாஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, அந்த டனல்ஸ் இருக்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா அழிச்சிடுறாங்க. ஸோ அந்த விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம வில்லுக்குமே ஆக்சுவலா தெரிய வருது. ஸோ இவங்க இன்டர் கனெக்டடா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட திரும்பவும் ப்ரூவ் பண்றாங்க. பட் ஆனா இதுக்கிடையில நம்ம லெவன் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட அக்காவை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ அப்போ வந்து புரியுது நம்மளுக்கு என்னன்னா, ஸோ லெவனோட அம்மாவோட நினைவுகள் வந்துட்டு 2 குழந்தைகளை காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த 2 குழந்தை விட்டுமே பிரிஞ்சு போகும்போது தான் அவங்க அம்மா வந்துட்டு இவ்வளோ பெரிய ட்ராமடைஸ்க்கு ஆளாகி இருப்பாங்க. கிட்டத்தட்ட லெவனோட அக்கா தான் வந்து 8 அப்படிங்கிற மாதிரியும் நம்மளுக்கு இந்த இடத்துல தெரிய வருது. ஸோ லெவன் வந்துட்டு தன்னோட அக்காவான 8 வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ அந்த 8 தான் நம்ம ஆரம்பத்தில் பார்த்த அந்த பொண்ணு. இவங்க எதை பார்க்க நினைக்கிறாங்களோ அதை வந்துட்டு மற்றவங்களுக்கு காட்டுவாங்க. ஸோ அவங்களோட உண்மையான பேர் வந்துட்டு கார்லி. ஸோ அவங்க மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு கேங் வேற இருக்கு. ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ள வந்துட்டு நியாயத்தை நிலைநாட்டுறதுக்காக பாடுபட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு விஜிலாண்டி மாதிரி. அதுவும் மக்களுக்காக இல்ல, இவங்களை வந்துட்டு தவறா யூஸ் பண்றவங்களுக்கு பாடம் கத்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள மீட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம 8 வந்துட்டு 11 இன்னுமே பவர்ஃபுல் ஆக்கிறதுக்காக வந்துட்டு பார்த்துட்டு இருக்க. அதுக்கான ட்ரைனிங் வந்துட்டு ரொம்பவே தீவிரமா கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ கொடுக்கறது மட்டும் இல்லாமல் 11ஓட லுக்கையே ரொம்ப மாத்திடுறாங்க. ஸோ அப்பதான் கொஞ்ச நேரத்தில் 11க்கு புரியுது இந்த மாதிரி நம்ம தப்பான இடத்த கூட சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளோட உதவி வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்க. ஸோ அதனால 8 விட்டுட்டு நேராக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சேர்றதுக்காக திரும்பவே ஹாக்கின்ஸ்க்கு திரும்பி வராங்க. ஸோ இதுக்கிடையில் அந்த டெமோ டாக்ஸ் கிட்டத்தட்ட நம்ம டார்ட் இருக்கு இல்லையா, அதுதான் டெமோ டாக்ஸ். அது வந்துட்டு இன்னுமே அதிகமாக வரது மட்டும் இல்லாமல் ஃபெசிலிட்டிக்குள்ள வர ஆரம்பிச்சிருது. ஸோ நம்ம ஹீரோஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஃபெசிலிட்டிக்குள்ள தான் சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா பில்லி ஏன் ரொம்பவே கொடுமையானவனா இருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிய வருது. ஏன்னா பில்லியோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ரொம்பவே ரூடா நடந்திருக்காரு. ஸோ பில்லி யாருன்னா அந்த மேக்ஸோட அண்ணன். ஸோ ஆரம்பத்தில் வந்து நம்ம பாய்ஸ் எல்லாத்தையுமே காரத்தி கொள்ளலாம் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அவன் ஏன் வந்துட்டு ரொம்பவே ரூடா நடந்துக்கிறான் தங்கச்சிக்கிட்ட அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க அப்பா மேல கோபம் நடந்ததா காரணம். அதே சமயம் அவங்க அப்பா வந்துட்டு 2வது கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே அவனை வந்து ரொம்பவே கொடுமைப்படுத்துறாரு. பட் ஆனால் அந்த சமயத்தில் அவனுக்கு ஈஸி டார்கெட்டா இருக்கிறது அவனோட தங்கச்சி மட்டும் தான். ஸோ அவங்க அப்பா வந்துட்டு இவனை கோவப்படுத்தும் போது எல்லாமே தங்கச்சி வந்துட்டு ரொம்பவே ரூடா பேசி வந்து பார்த்தீங்கன்னா டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஸோ அதனால தான் இவ்வளோ சைக்கோபேத்தா வந்து இந்த இடத்துல இருக்காங்கிறத நம்ம கிட்ட காமிக்கிறாங்க. ஸோ இதுக்கிடையில் நான்சி ஜானத்தன் திரும்பி வரது மட்டும் இல்லாமல் நம்ம பசங்க கூட சேர்ந்து அந்த ஃபெசிலிட்டிக்குள்ள போயிட்டு டெமோ டாக்ஸ் எல்லாத்தையும் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. ஸோ இதுக்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாய்ஸை காப்பதற்காக பாப் வந்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்றாப்ல. எப்படி அந்த டெமோ டாக் கிட்ட வாண்டடா மாட்டி அந்த டெமோ டாக்ஸ் வந்து நம்ம பாபை சாகடிச்சிருக்கிற அந்த டைம்ல மற்றவங்க வந்து எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு தியாகத்தை பண்ணிடுறாப்ல நம்ம ஹீரோ. ஸோ இதுக்கிடையில் டஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து சொல்றாரு. இந்த மாதிரி அந்த ஷேடோ மான்ஸ்டர் வந்து நம்ம வில்லோட மனசுக்குள்ள இருந்துட்டு மனசுன்னு சொல்றத விட மைண்டுன்னு சொல்லலாம். ஸோ அந்த மைண்டுக்குள்ள இருந்துட்டு அவரை வந்து பயப்படுத்துதுல அதுதான் ஆக்சுவலா வந்துட்டு அந்த ஒரு மிருகத்தோட தன்மை ஆமாங்க. ஓகேங்களா. ஸோ அதை வந்துட்டு மைண்ட் ஃபிளேயர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மிருகம் எதை வந்து உணர்தோ அதை தான் வந்து நம்ம வில்லு உணர்வோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு இந்த இடத்துல நம்ம டஸ்டின் வந்து ஒரு விஷயத்தை பாயிண்ட் அவுட் பண்றாரு. அவரோட ரிசர்ச்ல அவர் கண்டுபிடிச்சதுங்க. ஸோ அது வந்து நம்ம டெமோ டாக்ஸ் எல்லாமே திரும்பி வர. ஆனா அந்த சமயத்தில் நம்ம 11மே திரும்பி வந்துடுறாங்க. சும்மா தாறு மாதிரி சொல்லும் போதே புள்ள இருக்குது. ஸோ அவங்க திரும்பவே பார்த்தீங்கன்னா மைக்கோட ஒன்று சேர்றது மட்டும் இல்லாம இருந்தாலுமே நம்ம 11க்கும் மேக்ஸுக்கும் நடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மன சஞ்சலம் வந்து இருக்குங்க. ஸோ அதனால கொஞ்சம் வந்து மூஞ்சி கட்டுறாங்க. பட் ஆனால் இதுக்கிடையில நம்ம மைக்கோட அம்மாக்கும் நம்ம பில்லி இருக்கான் இல்லையா அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு டென்ஷன் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ அதை தொடர்ந்து நம்ம 11 வந்து என்ன பண்றாங்கன்னா நேரம் அந்த ஃபெசிலிட்டிக்குள்ள போயிட்டு எல்லாத்தையும் நான் முடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இதுவே முதலும் கடைசியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் உள்ள போக. ஸோ இதுக்கிடையில நம்ம மேக்ஸ் என்ன பண்றாங்கன்னா பில்லியை அடிச்சு போட்டு ஏதோ ஒரு இடத்துல அடிச்சு வைக்கிறது மட்டும் இல்லாம ஸோ இத்தனை நாளாக வந்துட்டு அவன் தானே வந்துட்டு எப்போவுமே வந்து தங்கச்சியை போட்டு திட்டிகிட்டே இருப்பான். ஸோ அந்த பழியை வந்து தீர்த்துக்கிறாங்க ஏதோ ஒரு கட்டத்தில். பட் இருந்தாலுமே இதுக்கிடையில் வந்துட்டு நம்ம அந்த அப்சைட் டவுனில் இருக்கிறத அழிக்கிறதுக்காக நம்ம அப்சைட் டவுனுமே நம்ம வில்லும் கனெக்டாக இருக்காங்க இல்லையா. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா பசங்க எல்லாருமே வில்லை வந்து அடைச்சி வைக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல வச்சுட்டு ஒரு ஹீட்டை ஆன் பண்ணி விட்டுறாங்க. இதனால் வில்லுக்கு ஹீட்டாக அந்த ஒரு மிருகத்துக்குமே வந்துட்டு கண்டிப்பாக ஹீட் ஆகும் இல்லையா. ஸோ அதை வச்சு அதோட பவர் வந்து வீக் ஆக்கி எப்படியாவது அதை வந்துட்டு
அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க இப்படி ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு உள்ள ரொம்பவே வெந்து போயிட்டு இருக்கு. இதுக்கிடையே நம்ம கேங் அப்படியே நேராக போயிட்டு அந்த டனல்ஸை டிஸ்ட்ராய் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த டெமோ டாக்ஸையுமே பார்த்தீங்கன்னா அழிச்சிடுறாங்க. ஸோ இதுக்கிடையே நம்ம 11 வந்து பார்த்தீங்கன்னா நேராக அவங்க கிட்ட இருக்கிற மொத்த சக்தியும் பயன்படுத்தி அவனால முடிஞ்சதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சக்தி முழுக்க அந்த டோர் மேலே காமிச்சு அந்த டோரை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதாவது அப்சைட் டவுனுக்கு போகிறதுக்கான அந்த கேட்வே முழுசாக க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதை தொடர்ந்து ஒரு மாதத்துக்கு அப்புறம் ஸோ பார் வந்துட்டு இறந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாம் தெரிய வர அவங்களோட ஆன்மாக்கு இறுதி அஞ்சலி செலுத்துறது மட்டும் இல்லாமல் நம்ம ஹாப்பர் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக நம்ம 11 வந்து அடாப்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ ஸ்கூல்ல திரும்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஸ்னோபால் வந்துட்டு பாத்தீங்கன்னா அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆனால் டஸ்டின் மட்டும் சரி நம்ம கூட ஆடுறது யாருமே இல்லைன்னு சொல்லி சோகமா இருக்கேன். நான்சி வந்து பாத்தீங்கன்னா கவலைப்படாதடா அக்கா நான் இருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி என் கூட ஆடுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இதுக்கடியில நம்ம மைக்கும் 11 அவங்களோட காதலை வந்து வெளிப்படுத்துறாங்க. ஸோ எல்லாமே நல்லா போயிட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிற அந்த சமயத்துல டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா அப்சைட் டவுனுக்கு ஒரு ரொட்டேஷனை போட்டு அவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறத அப்சைட் டவுன்ல இருந்து அந்த மிகப்பெரிய அந்த ஸ்கை மான்ஸ்டர் வந்து பாத்துக்கிட்டு இருக்குங்க. ஸோ அப்பே தெரிஞ்சிச்சு எல்லாம் நல்லா தான் இருக்கு ஆனா கொஞ்ச நாளைக்கு தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் புரிய அந்த க்ளோஸ் பண்ணி தான் சீசன் 2 முடியுது. சோ சீசன் 3ல ரஷ்யன் பேஸ் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன விஷயம்னா சோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் வெப்பன் அதாவது வந்து பாத்தீங்கன்னா அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. சோ அந்த வெப்பன் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுனா நம்ம வேர்ல்டுக்கும் அதே சமயம் அப்சைட் டவுனுக்கும் இருக்கிற அந்த ஒரு கேட்வே வந்துட்டு ஓபன் பண்ணுங்க. சோ கிட்டத்தட்ட அவங்களோட வெற்றிக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க நெருங்கிட்டு இருக்கிற பட்சத்துக்கு இன்னொரு பக்கம் மைக்கும் அதே சமயம் 11ஓட ரிலேஷன்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்குங்க. காதல்ல வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடிட்டு இருக்கு அவங்க வாழ்க்கை. ஆனா அவங்க அப்பாக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன கருமண்டாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட காதலை பார்த்தா இருக்கு. சோ அது வந்து கேங் வந்து பாத்தீங்கன்னா நேரா வந்துட்டு டஸ்டினை பார்க்கறதுக்காக வந்துட்டு ஒரு இடத்துக்கு வந்து போறாங்க. ஸோ ஹாவ்கின்ஸ் பிராண்டோட புது ஹாட்ஸ்பாட்டான ஸ்டார் கோட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா போறாங்க. ஸோ அது ஒரு மாலுங்க. ஸோ அந்த ஒரு மால் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு யாரை காட்டுறாங்கன்னா ஸ்டீவை காட்டுறாங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் கடையில ஸ்கூப் எடுத்து போடுற வேலையை வந்து பாத்தீங்கன்னா செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொலிக் இருக்காங்க. அவங்க பேர் ராபின். ஆனா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தினால வந்துட்டு ஒரு இடத்துல வருது. என்னன்னா ஒரு சிட்டில வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் அவுட் ஆகிறது மட்டும் இல்லாம அது வந்து எதனால நீங்க கேட்டீங்கன்னா ஒரு சஸ்பீஷியஸான ஒரு அண்டர்கிரவுண்ட் ஆக்டிவிட்டினால வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் அவுட் ஆயிருது. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா மேக்னெட்ஸ் வந்து டிசேபிள் வேற பண்ணிருதுங்க. சோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து நடக்குது அந்த இடத்துல. அதோட பாத்தீங்கன்னா டஸ்டினை வந்துட்டு திரும்ப எல்லாருமே பாக்குறாங்க. சோ என்னதான் இவங்களுக்குள்ள ஜாலியா இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சூடு பறக்கிற மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்விம்மிங் பூல் வந்துட்டு ஒரு சம்பவம் நடக்குது. என்ன நீங்க கேட்டீங்கன்னா சோ மேக்ஸோட அண்ணனுக்கும் மைக்கோட அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு அட்ராக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா வருது. பட் ஆனா அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹாப்பருக்கு வந்துட்டு ஒரு அட்வைஸ் கிடைக்குது. எதை பத்தினா 11ஓட ரிலேஷன்ஷிப்பை பத்தி நம்ம ஜாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா அட்வைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹாப்பர் கொடுக்கறது மட்டும் இல்லாம ஜாய்ஸ் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு உங்க மனசுல என்ன தோணுதோ அது வந்துட்டு ஒரு லெட்டர் எழுதி நம்ம 11க்கு வந்து கன்வே பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெட்டர் சொல்லி வந்து பாத்தீங்கன்னா ஜாய்ஸ் வந்து அட்வைஸ் பண்றாங்க நம்ம ஹாப்பர் கிட்ட. ஆனா நேச்சுரலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹாப்பருக்கு அந்த ஒரு விஷயம் வரலைங்க. சோ இதுக்கிடையில நம்ம நான்சிக்கும் அதே சமயம் ஜானதனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் நியூஸ் பேப்பர்ல வந்துட்டு சில விஷயங்கள் வந்துட்டு இன்டென்ஸ் கிடைக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து நம்ம டஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா புதுசா திரும்பவும் கேங் வந்து ரீயூனைட் ஆனதுக்கு அப்புறம் புதுசா ஒரு இடத்த வந்து பாத்தீங்கன்னா காட்டுறாரு. சோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஹைடெக் ரேடியோ டிரான்ஸ்மிட்டர் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காருங்க. சோ அதை வச்சு அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா ஒரு கம்யூனிகேஷன் யார் கூடனா புதுசா ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட். சோ அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு கேம்ப்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் பார்த்திருப்பாரு. ஆனா அந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா யாருமே நம்பல. என்னடா இது யாரோ ஒரு பொண்ணு எங்கேயோ பார்த்தானாமா அந்த பொண்ணு கிட்ட வேற இதுல பேசிட்டு இருக்காங்க அதெல்லாம் நம்புற மாதிரி இடம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பாத்தீங்கன்னா யாருமே நம்பாம இருக்காங்க. பட் ஆனா இதுக்கடையில் வந்து பாத்தீங்கன்னா ஹாப்பர் சும்மா இல்லாம லெட்டர்லாம் எழுதுறதுக்கு அவருக்கு பெருசா வரல. பட் இருந்தாலுமே வந்துட்டு நம்ம மைக் வந்துட்டு 11 கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு கூட்டிட்டு போயிடுறாரு. ஆனா இதை தொடர்ந்து இன்னொரு சம்பவம் நடக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம டஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்மிட்டர் இருந்தாலே சோ அந்த டிரான்ஸ்மிட்டர்ல தெரியாதனமா சொல்றாரு ஆக்சிடென்டலா வந்துட்டு ரஷ்யனோட ஒரு பிராட்காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கேட்ச் பண்ணிடுறாப்ல. சோ அதுல ஒரு சீக்ரெட் கோட் கிடைக்கிறது மட்டும் இல்லாம சோ அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேரன் இருக்காங்களே சோ நம்ம மைக்கோட அவங்க வந்து பாத்தீங்கன்னா பில்லி கூட வந்துட்டு ஒரு டேட்டுக்கு வெளியில போறாங்க. இதுக்கப்புறம் ஆனா அங்க போனவங்க பாத்தீங்கன்னா யாரோ புடிச்சிட்டு போயிடுறாங்க. பட் ஆனா இதுக்கடையில் பாத்தீங்கன்னா 11 வந்துட்டு நம்ம மைக் கூட வந்துட்டு மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க தான். சோ ஹாப்பர் நேருக்கு நேரம் சந்திக்க முடியாத நம்ம மைக் வந்து பாத்தீங்கன்னா 11 கிட்ட நிறைய பொய் சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. சோ இதனால பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் மீட் பண்ணாதனால வந்துட்டு ஹாப்பருக்கு ரொம்பவே சந்தோஷமாகுது. அதோட பாத்தீங்கன்னா அந்த சந்தோஷத்தோட வந்து பாத்தீங்கன்னா ஜாய்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா டேட்டுக்கு போறாரு நம்ம ஹாப்பர். சோ அதோட திரும்ப வந்து பாத்தீங்கன்னா மேக்னெட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒர்க் ஆகிறது வந்து நின்னு போயிருது. சோ அதோட வந்து பாத்தீங்கன்னா நான்சியும் ஜானதனும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஜர்னலிஸ்டிக் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் நியூஸ் பேப்பர் இதுல இது பண்றாங்க. சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இன்டென்ட் வந்து போயிட்டு இருக்கான்னு சொல்லிருப்போம் இல்லையா. சோ அந்த இன்டர்ன்ஷிப் வந்து கரெக்டா போகாம இருக்கிற பட்சத்துக்கு தான் இப்போ வந்துட்டு அவங்க எப்படியாவது ஒரு நியூஸ் வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு பக்காவான ஒரு நியூஸ். சோ ஓன் நியூஸ் கிடைக்கிறதுக்காக போயிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் 11 மேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா வந்து வெளியில போறதுக்காக வந்து பிளான் பண்றாங்க. ஏன்னா மைக் வந்து பாத்தீங்கன்னா 11 வெளியில போகணும்னு சொல்லுவாரு. சோ மைக் வேற இப்ப பேசுறது இல்ல. அந்த ஆத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா 11 வந்து வெளியில போலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்து எடுக்கிறாங்க போல. பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கிடையில நம்ம பில்லி இருக்காருல அவர் வந்துட்டு நார்மலா இல்லைங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம மைக்கோட அம்மா கூட வெளியில போலாம்னு சொல்லி பிளான் பண்ணும்போது அவர் வந்து தனியா நின்று இருக்கும்போது ஏதோ ஒரு சம்பவத்துல வந்து ஏதோ ஒன்று பிடிச்சி இழுத்துட்டு போயிடும். பட்
பட் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் நார்மலாவே இல்ல. ஸோ அவரோட உடல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மாற்றம் இருக்கு. என்ன மாற்றம் சொல்லிட்டு நம்மளுக்கு கிளியரா தெரியல. பட் ஆனால் ஏதோ நடந்திருக்கு அப்படிங்கிற மட்டும் கிளியரா தெரியுது. பட் ஆனால் இதுக்கடையில் வந்துட்டு லூக்கஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான் இல்லையா, ஸோ அவனோட தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா பேரு எரிக்கா. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இல்லாம அந்த ஐஸ்கிரீம் கடையில ஸ்கூப் விற்கிற நம்ம ஸ்டீவ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ சின்ன பொண்ணு தான், பட் ஆனால் ஓவரா பஞ்சாயத்து பண்ணுங்க. ஸோ நம்ம ஜேர்னலிஸ்டிக் ஹீரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேரம் வந்துட்டு ஒரு வயசான ஒரு பாட்டியம்மா பார்க்க போறது மட்டும் இல்லாம அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி என்னோட எலிகள் எல்லாமே வந்துட்டு ரொம்பவே ஆடா பிஹேவ் பண்ணுது, எதனாலும் சொல்லிட்டு எனக்கு சுத்தமா தெரியல அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம, ஆனா அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபெமிலியரா இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட அந்த எலிகளுக்குள்ள வந்துட்டு அந்த டெமோகார்கனோட அந்த சின்ன சின்ன துகள்கள் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கு அப்படிங்கிறது கிளியரா நம்மளுக்கு தெரியுது. ஆனா இதுக்கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹாப்பருக்கு வந்துட்டு மேயரோட ரூல்ஸை ஃபாலோ பண்றதுல ஒரு சில பிரச்சனைகள் வந்து இருக்கு. ஸோ அவருக்கு அந்த ப்ராப்ளம் இருந்தாலுமே ஹாப்பரோட ரூல்ஸை ஃபாலோ பண்றதுக்கு நம்ம லெவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் இருக்குங்க. ஸோ பப்ளிக்ல இருந்து விலகி இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. பட் இருந்தாலுமே நம்ம லெவன் வந்துட்டு பப்ளிக்கா வாழவே ஆரம்பிச்சிருப்பாங்க மேக்ஸோட சேர்ந்து. ஸோ இந்த பிளாக் அவுட்ஸும் அதே கரண்ட் கப்பப்போ கட் ஆகுது, அதே சமயம் மேக்னெட்ஸ் எல்லாமே வேலை செய்யாம போறதுனால வந்துட்டு நம்ம ஜாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேடி போறாங்க. ஸோ அவரோட பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கிளார்க். ஸோ அது இருந்தாலும் லெவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூ லுக் கிடைக்கிறது மட்டும் இல்லாம ஆத்தர் வந்து பார்த்தீங்கன்னா மைக் போய் சொல்றான் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லெவன் கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாம இதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் ஆகுது. ஸோ பிரேக்கப் அப்படிங்கிற அளவுக்கு இல்லை, பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பயங்கரமா வந்து பேசி விட்டுறாங்க. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாய்ஸோட வெளியில போலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணிப்பாரு. பட் இருந்தாலுமே ஜாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேக்னெட்ஸ் எல்லாமே மேக்னெட்டிக் பவர் எல்லாம் போறதுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு அதுல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆனதுனால நம்ம ஹாப்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில வேதனைகள் வந்து வருது. சாத்தர் வந்து பில்லி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு கொலி ஒருத்தங்களை வந்து பார்த்தீங்கன்னா கடத்துறது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நேரம் ஒரு ஸ்டீல் மில்லுக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு. ஸோ அந்த ஒரு ஸ்டீல் மில்லுக்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு எழுதிட்டு போயிருக்குங்க. ஸோ அந்த இடத்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இற மாதிரி வந்து இந்த பொண்ணை கூட்டு வந்து போடுறாப்ல. சாத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லெவன் வந்துட்டு கண்ணை கட்டிட்டு பவரை யூஸ் பண்ணி எப்படியாவது நம்ம பசங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பை பண்ணணும், அதாவது பார்த்தீங்கன்னா ஒட்டு கேட்கறது மாதிரி ஒட்டு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்றாங்க. ஆனா இதுக்கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வில்லுக்கு வந்துட்டு சில பிரச்சனைகள் இருக்குங்க. என்னன்னா வில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்துட்டு மாறவே இல்லை. பட் இருந்தாலும் அங்கே கூட இருக்கிற பசங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வயசு ஆக வந்துட்டு கொஞ்சம் மெச்சூர் ஆகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு புரியுது. இதனால பார்த்தீங்கன்னா அவருக்கு சில விஷயங்கள் ஏத்துக்கிற மாதிரி இல்லை. எல்லாரும் ஒரு மாதிரி இருந்தோம், பட் ஆனால் இவனுக்கு மட்டும் ஏன் வயசாச்சுன்னா மாறுறானுங்க, எப்போ போல இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்னால வந்து இவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வருதுங்க. வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாய்ஸ் வந்துட்டு ஹாப்பர் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாங்க எதனால நான் ரொம்பவே டிஸ்ட்ராக்டடா இருக்கேன். ஏன்னா நீங்க வந்து பாருங்களேன் இந்த மேக்னெட்டை இதை நான் வைக்கிறேன், இதுல வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிசம் சுத்தமா இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஆனா இதுக்கடையில் நான்சியோட அந்த ஒரு எலி கதை இருக்கு இல்லையா, ஸோ போயிட்டு ஒரு வயசான பாட்டி கிட்ட கேட்டாங்களா, ஸோ அந்த ஒரு கதை வந்து பார்த்தீங்கன்னா பெரிதளவு பேசப்படனாலும் இதுக்கடையில் வந்து பார்த்தீங்கன்னா பில்லி ஒரு பொண்ணை கடத்திட்டு போனலாம். ஸோ அந்த பொண்ணை பத்தின விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா லெவனுக்கு தெரிய வருது. ஸோ அது வந்து இதுக்கடையில் வந்துட்டு ஜாய்ஸும் அப்புறம் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த ஒரு ரிசர்ச் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த ரிசர்ச் லேபுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா போகிறக்கு அவங்கள தூண்டுது. ஸோ கடைசி அப்சைட் ஒன்று இடத்த போய் பார்த்துருப்பாங்களே, ஸோ அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க திரும்பவுமே போறாங்க. ஆனா அவங்களோட பாதையில் வந்து பார்த்தீங்கன்னா வேற யாரா இருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு இவங்க அடிச்சு பிடிக்கிறது மட்டும் இல்லாம ஸோ இவங்களுமே மாட்ட இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா டஸ்டின், ஸ்டீவன், ராபின் இவங்க 3 பேரும் டஸ்டினுக்கு கிடைச்ச அந்த ரஷ்யன் கோட் வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அது வந்துட்டு ஒரு சீக்ரெட் மீட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வந்துருது. ஆனா இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எலியோட கதை வந்துட்டு பெருசா பேசப்படாதனால வந்துட்டு அந்த எலியோட கதையை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்காக நான்சியா ஜானதன் போக அங்க போய் பார்த்தா அவங்களோட கதையே வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க மாறி இருக்கு. ஸோ தொடர்ந்து லெவனும் அதே சமயம் மேக்ஸும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பில்லியோட அந்த ஒரு வழக்கத்துக்கு மாறான ஒரு ஹேபிட் வந்து பார்த்தீங்கன்னா எதனால அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. ஆனா எல்லாமே நார்மலா போயிட்டு இருக்கிற மாதிரி தாங்க அது இருக்கு. ஆனா அதோட பார்த்தீங்கன்னா அவர் நிறைய விக்டிம்ஸ் வந்துட்டு அந்த ஸ்டீல் மில்லுக்கு வந்து கூட்டிட்டு வராரு அப்படிங்கறது நம்ம கிட்ட காட்டுறாங்க. ஆனா அந்த மில்லுக்கு கூட்டிட்டு வருவோம் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க ஒரு ஃபெமிலியரான ஒரு கிரியேச்சருங்க. ஸோ நம்ம சீசன் 2 எண்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஷேடோ பத்திரம்ல அந்த ஒரு ஷேடோ வந்து பார்த்தீங்கன்னா இங்க ஒரு கிரியேச்சரா இருக்கிறது மட்டும் இல்லாம அந்த கிரியேச்சருக்கு ஒரு உணவா வந்துட்டு நம்ம பில்லி வந்துட்டு இது எல்லாத்தையுமே அதாவது இந்த மக்கள் எல்லாத்தையுமே கொண்டு வந்து போட்டுருக்காரு. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை சாப்பிட்டு அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்துட்டு வளர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதா உண்மை. ஸோ ஃபெமிலியரான கிரியேச்சர் மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஃபெமிலியரான பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பசங்களுக்கு புரிய வருது. என்னமோ ஒரு விஷயம் வந்து நடக்குது ஆல்ரெடி நடந்த மாதிரியே அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பில்லியை நோக்கி போகலாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குன்னு சொல்லிட்டு நம்ம வெளியில் கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஸோ அந்த கிரியேச்சர் வந்து வெளியில் கொண்டு வரலாம் சொல்லி பிளான் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம வில்லுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கிறது என்னன்னா அந்த ஒரு கிரியேச்சருக்கு வந்துட்டு சூடு வந்து பிடிக்காது அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம வில்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம போன சீசன்லேயே பார்த்துருப்போம். ஸோ ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரியேச்சர் வந்துட்டு இப்போ நம்மளால எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கிற பட்சத்துக்கு தான் இந்த ஒரு பிளான்ல வந்து பார்த்தீங்கன்னா இறங்குறாங்க. இதுக்கடையில் ரஷ்யனோட பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீக்கிரட்டான ஒரு ரூமுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வழிவகுக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராபின் எல்லாரும் சேர்ந்து வந்து கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு ரூமுக்கு வந்து போறதுக்கு ஒரு ஏர்டெக்ட் மூலியமா தான் போகணும். அந்த ஏர்டெக்ட் மூலியமா போனோம்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எரிக்காவோட உதவி தேவை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வந்துட்டு அவங்க உதவி வந்து பார்த்தீங்கன்னா தேடி போக இதுக்கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹாப்பர் இருக்கார் இல்லையா அவருக்கு சில விஷயங்கள் தெரிவது இந்த மாதிரி நம்ம மேயர் வந்து பார்த்தீங்கன்னா சரியில்லை ரொம்பவே தவறானவன் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் ஸோ என்ன நிஜமாவே நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹாப்பர் கிடைக்குது. ஆனால் அதை தொடர்ந்து அந்த மாலோட ஏர்டெக்ட் மூலியமா வந்துட்டு எப்படியோ போயிட்டு அது கீழே இருக்கிற ஒரு மேப்பை பார்த்தா அந்த மேப்லயே
தனியா போய் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ரஷ்யனோட மீட்டிங் ஸ்பாட் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு எரிக்காவோட ஹெல்ப் மூலமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம டீம் வந்து கண்டுபிடிச்சாங்க. யாரு? நம்ம ஸ்டீவ், ராபின், டஸ்டின். ஆனா இந்த ஒரு மீட்டிங் பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா உண்மையாலுமே வந்துட்டு ஒரு மெயினான ஆபரேஷன் நடக்கிற ஒரு இடமா இருக்கிறது மட்டும் இல்லாம அதுமே ஹாக்கின்ஸோட அடியில தான் வந்து பாத்தீங்கன்னா இது நடக்குது. சோ ஒரு பக்கம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இது கூட போராட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கத்துல 11 வந்துட்டு பில்லிக்குள்ள இருக்கிற மான்ஸ்டர் கூட வந்து பாத்தீங்கன்னா சண்டை போட்டுருக்காங்க. சோ என்னதான் அந்த குழந்தைகள் வந்துட்டு தப்பிச்சாலுமே ஹாக்கின்ஸோட மக்கள் எல்லாருமேங்க அவங்க யாருமே வந்து பாத்தீங்கன்னா தப்பிக்கல அப்படிங்கறத உண்மை. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மிருகத்துக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா கட்டுப்பட்ட மாதிரி ஆகிடுறாங்க. சோ டஸ்டின் டீம் வந்து பாத்தீங்கன்னா புதுசா கண்டுபிடிச்ச அந்த பேஸ்ல இருந்து தப்பிக்கலாம்னு சொல்லி பாத்துட்டு இருக்கேன். அதே பேஸுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஜாய்ஸு ஹாப்பரும் உள்ள வரதுக்கு பாத்துட்டு இருக்காங்க. சோ உள்ள வரது மட்டும் இல்லாம ரஷ்யன் சயின்டிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கடத்திடுறாங்க. சோ அவரோட பேர் வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் அலெக்சி. ஆனா அவர் கடத்திட்டு போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆபரேஷனுக்கு மெயினா பின்னாடி இருக்கிற ஒருத்தர் வந்துட்டு இவங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவர் யாரும் சொல்ல நம்மளுக்கு தெரியல. பட் இருந்தாலும் அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அலெக்சிக்குள்ள இருக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து வெளியில வர வைக்கிறதுக்கு ஜாய்ஸி வந்து முழுக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வெற்றி கிடைக்காதனால திரும்ப வந்து பாத்தீங்கன்னா அப்படியே டவுனுக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பாதையில வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்காங்க. சோ ஸ்டீவனும் அங்க இருக்கிற பசங்க வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து எப்படி வந்து பாத்தீங்கன்னா எலிவேட்டர் மூலமா வெளியில தப்பிக்கிறதுக்கான வழி வந்து கண்டுபிடிச்சிடறாங்க தான். பட் ஆனா அதுக்கடையில வந்து பாத்தீங்கன்னா அலெக்சி வந்துட்டு 11 வந்துட்டு பாக்குறதுக்கான ஒரு வழி வந்து பாத்தீங்கன்னா அவர் கண்டுபிடிச்சிடறாரு. அது வந்து பாத்தீங்கன்னா பசங்க எல்லாரும் சேர்ந்துட்டு அதான் நம்ம 11 அதுக்கப்புறம் கொடுக்குற பசங்க எல்லாம் சேர்ந்து பாத்தீங்கன்னா பில்லி வந்துட்டு என்ன பண்றான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது என்ன பண்ண போறான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்க போக சோ ஹாப்பர் அதுக்கப்புறம் ஜாய்ஸ் அதுக்கப்புறம் அலெக்சி 3 பேர் சேர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்ஸ்பிரசி தியரிஸ்ட் ஒருத்தர் பண்ணலாம் மேரின்னு சொல்லிட்டு சோ அவனை பாக்குறதுக்கு வந்து போறாங்க. சோ வந்து பசங்க எல்லாரும் சேர்ந்து பாத்தீங்கன்னா அந்த வயசான லேடியை பாக்குறதுக்காக வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஜானத்தன் நான்சி பார்க்கும்போது அவங்க வந்துட்டு இதாலேயே தாக்கப்பட்டு பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதனால பாத்தீங்கன்னா அவங்க ஹாஸ்பிட்டல் சேர்த்திருப்பாங்க. சோ அவங்கள பாக்குறதுக்காக வந்துட்டு அவங்க அங்க போகும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தான் அந்த கிரியேச்சரை பத்தி நிறைய விஷயம் தெரிய வருது. சோ அந்த கிரியேச்சருக்கு வந்து பாத்தீங்கன்னா உணவுகள் வந்து அதிகமா இருக்கிறது மட்டும் இல்லாம அது வந்து வளர்ந்துட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரிய வருது. சோ அந்த ரஷ்யன் பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கேங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க, அந்த அப்சைட் டவுனோட அந்த சூப்பர் வெப்பனை பத்தி. சோ அங்கிருந்து அவங்க தப்பிக்கலாம்னு பாத்துட்டு இருக்க பட்சத்துக்கு ராபினும் ஸ்டீவ் வந்து பாத்தீங்கன்னா பிடிபட்டுறாங்க. ஆனா இதுக்கடையில ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா 11 வந்துட்டு அந்த கிரியேச்சர் கூட சண்டை போறது மட்டும் இல்லாம சண்டையில வந்து பாத்தீங்கன்னா 11ஓட சக்தியை தாங்க முடியாது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு கிரியேச்சர் வந்துட்டு திரும்பவுமே ரிட்ரீட் ஆயிருது. சோ எதனாலனா திரும்பவுமே அதுக்கு வந்துட்டு உணவு தேவை, அதாவது ஃபீட் தேவை. சோ திரும்பவுமே அது வளர்ந்து வரணும் அப்படிங்கறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த சண்டையில பின்வாங்கி போயிருது. சோ இப்போ எக்ஸைட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. டஸ்டினும் எரிக்காவும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காகனா ஸ்டீவனையும் ராபினை காப்பாத்துறதுக்காக. எதுக்காகனா ஸ்டீவனும் ராபினை பாத்தீங்கன்னா ட்ரக் கொடுக்கறது மட்டும் இல்லாம இன்டர்கேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்டர்கேட் பண்றது யாரு? ரஷ்யன்ஸ். சாத்தன் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரையும் காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக வந்துட்டு 11 வந்துட்டு பில்லிக்குள்ள வந்துட்டு அவங்களோட சக்தி வச்சு பாத்தீங்கன்னா போறாங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா பில்லியோட மெமரிஸ் வந்து பாத்தீங்கன்னா 11 பாக்குறாங்க. சோ அவரோட மெமரிஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ வந்துட்டு ஒரு இருளுக்குள்ள வந்து சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா 11 வந்து உணர்றாங்க. அது வந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்டீல் மில்லுக்குள்ள போகும்போது தெரிய வருது அந்த கிரியேச்சர் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வளர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது. அதாவது நிமிஷத்துக்கு நிமிஷம் அது வந்து வளர்ந்துட்டு இருக்குங்க. சாத்தன் வந்து பாத்தீங்கன்னா ஃபன் ஃபேர் வருது. அந்த ஃபன் ஃபேர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹாக்கின்ஸ் இருக்கிற மக்கள் எல்லாருமே அந்த டவுன் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு செலிப்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஈடுபட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஆபத்து வந்து பாத்தீங்கன்னா அவங்களை நெருங்கி கொண்டுட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம். சோ டஸ்டின் எரிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீவனையும் ராபினை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாம என்னதான் அவங்களை கண்டுபிடிச்சாலுமே அவங்க பாத்தீங்கன்னா ட்ரக்ஸ்க்கு ரொம்ப அடிக்ட் ஆயிருக்காங்க. பட் இருந்தாலுமே எக்ஸிட் கண்டுபிடிச்சு வெளியில வந்துறாங்க தான். சாத்தன் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரியேச்சர் வந்து 11 பார்த்து சண்டை போடுறதுக்காக வருது. சோ அப்படி சண்டை போடும்போது வந்து பாத்தீங்கன்னா 11க்கு கால்ல வந்து அடிபட்டுருதுங்க. சோ பயங்கரமான அடிபட்டுருது. சோ இதுக்கடையில பாத்தீங்கன்னா குழந்தைகளை தேடிட்டு நம்ம அடல்ட்ஸ் அலெக்சி, ஜாய்ஸ், ஹாப்பர் இவங்க 3 பேர் என்ன பண்றாங்கன்னா கூட வந்துட்டு அந்த மேரி இருக்கான் இல்லையா, சோ அவனுமே வந்து பாத்தீங்கன்னா சுத்திட்டு தான் இருக்கான். சாத்தன் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு அலெக்சி கூட ஃப்ரெண்டும் ஆகிடுறாருங்க. சாத்தன் வந்து குழந்தைங்க எல்லாம் சேர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கத்துல இருக்கிற ஒரு ஸ்டோருக்குள்ள போயிட்டு ஏதாவது பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கேன். சோ வந்துட்டு அந்த கிரியேச்சர் எப்படி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கும்போது டஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா கால் பண்றாப்ல. சோ மத்த குழந்தைகிட்ட எப்படி இருக்காங்க எங்க இருக்காங்க சொல்லி கான்டாக்ட் பண்றது மட்டும் இல்லாம இதுக்கடையில ஸ்டீவன் ராபினும் சேர்ந்து வந்துட்டு அவங்களோட ட்ரக்ஸ் வந்துட்டு சரி பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து ஸ்டீவ் வந்துட்டு ராபினை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம ஆனா ராபின் வந்துட்டு நீ வந்துட்டு தப்பான மரத்தை பார்த்து குலைச்சிட்டு இருப்பா அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா சொல்லி கலாச்சுட்றாங்க தான். சோ இதுக்கடையில அந்த ஃபேர்ல மிகப்பெரிய ஒரு ஃபேர்வெல் மாதிரி நடந்துட்டு இருக்குல்ல, சோ அதுல வந்துட்டு நம்ம ஜாய்ஸும் ஹாப்பர் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளை தேடி சுத்திட்டு இருக்க. சோ மோரி வந்துட்டு இருக்காருல, அவர் வந்துட்டு நேரா நம்ம அலெக்சி கிட்ட எது வந்துட்டு ஃபன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா காட்டிட்டு இருக்காரு. சோ அந்த கார்னிவல்ல எந்த அளவுக்கு ஃபன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காட்டிட்டு இருப்பாரு. இதனால பாத்தீங்கன்னா அலெக்சி வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா இருப்பாரு. அவர் வாழ்க்கையிலேயே வந்துட்டு அழகா ரொம்ப சிரிச்ச காலம் அதுதான் தாங்க இருக்கும். ஆனா அப்படி சிரிச்சிட்டு இருந்தவரை கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா சுட்டு கொண்டுருவாங்க. யாருன்னா அந்த சயின்டிஸ்ட கடத்திட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு ஆள் வந்துட்டு கண்ணோட சுத்திருப்பான்ல, சோ அவன் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து கொண்டுட்டு போயிருப்பான். உண்மையாலுமே இவரை பார்க்கும்போது இவரோட மரணம் வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஈவன் மோரிக்கு வந்து பாத்தீங்கன்னா இவரோட மரணம் ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கும். பட் இருந்தாலும் அலெக்சி செத்தாலுமே நம்ம ஜாய்ஸ், ஹாப்பர் அதுக்கப்புறம் மேரி 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆள் கிட்ட இருந்து தப்பிக்கிறது மட்டும் இல்லாம சாத்தன் வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபேஷன் தான் நடக்குது. என்னன்னா 11 வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் காப்பாத்திடுறாங்க. சாத்தன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வூண்டான லெக் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கு. அது வந்து சரி பண்றதுக்கு ஒரு வழி என்ன இருக்குன்னா அந்த கிரியேச்சரோட ஒரு பகுதி வந்து பாத்தீங்கன்னா அந்த காலுக்குள்ள இருக்கு. அதை வந்து எடுத்தா மட்டும் தான் அவங்க கால் சரியாகும் அப்படிங்கிற பட்சத்துக்கு இருக்கு. அதை வந்து பாத்தீங்கன்னா அவங்க எப்படி எடுத்துறாங்க தான் ஆத்தரம் தான் எல்லாருமே வந்துட்டு ரீயூனிட் ஆகிறாங்க. அதாவது ஜாய்ஸ், ஹாப்பர் அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க அதுக்கப்புறம் டஸ்டிங் எல்லாருமே திரும்ப வந்து மொத்த கேங்மே ரீயூனிட் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுறது என்னன்னா அந்த ரஷ்யனோட சூப்பர் வெப்பன் வந்து கண்டிப்பா வந்துட்டு ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அதே சமயம் அதை வந்துட்டு ஷட் டவுன் பண்ணா மட்டும்தான் அந்த கேட் அந்த வேர்ல்டுக்கும் அதாவது ஓப்பன் வேர்ல்டு ரியல் வேர்ல்டுக்கும் அந்த அப்சைட் டவுனுக்கு இருக்கிற அந்த ஒரு கேட் வந்து பாத்தீங்கன்னா மூட முடியும் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே புரியுற பட்சத்துக்கு சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹாப்பர், மேரி அதுக்கப்புறம் ஜாய்ஸ் 3 பேர் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் போயிட்டு ஷட் டவுன் பண்ணலாம்னு சொல்லி போறாங்க. சோ மேல வந்து பாத்தீங்கன்னா முழுக்க அந்த குழந்தைகளும் ஸ்டீவன், ராபின் எல்லாருமே சேர்ந்து பாத்தீங்கன்னா அந்த கிரியேச்சர் கூட சண்டை போடுற ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. சோ இவங்க 2 பேருமே அதாவது இந்த 2 டீமே பேசிக்கிறதுக்கு டஸ்டினோட அந்த ஒரு டிரான்ஸ்மிட்டர் தாங்க யூஸ்ஃபுல்லா இருக்கு. சோ வந்து எப்படியாவது உள்ள இருந்தே அந்த மிஷின் வந்து அழிக்கணும்
அப்படின்னு சொல்லிருக்காரு. எல்லாரும் பிரிஞ்சு போயிட்டு இருக்கிற பட்சத்துக்கு நேரங்கள் ஓடிட்டே இருக்கு. அடுத்து வந்து 11 வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ கஷ்டப்பட்டு அவங்க பவர் எல்லாம் யூஸ் பண்ணி அவங்க காலுக்குள்ள அந்த கிரியேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துறாங்க. ஸோ அதை எடுக்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டெலிகனெட்டிக் பவர் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்கா போயிருச்சுங்க. ஸோ மொத்த சக்தியை பயன்படுத்துறதுனால அவங்களோட சக்தியே போயிருச்சு. ஆனால் இப்போ வந்து அந்த கிரியேச்சருக்கு இவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு நல்லா கிளியரா தெரியும். அது வந்து கீழே போனப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மேரி ஒரு பக்கம் போயிருப்பாரு. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பர் ஜாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற ஃபீலிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ மேரி வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது ஷட் டவுன் பண்ணலாம் சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க அந்த சூப்பர் வெப்பனை. ஆனால் அந்த குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த மால்ல இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அப்படி தப்பிக்க வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பில்லி வந்து பார்த்தீங்கன்னா தடுத்துருவாங்க. சாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியாது என்னன்னா டஸ்டினுக்கு நிஜமாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்ட்டு. சாத்திரம் வந்து பில்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரியேச்சர் கூட வரது மட்டும் இல்லாம அந்த கிரியேச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இறையா போட பார்க்குறாரு. பட் ஆனால் நம்ம கேங் இருக்கு இல்லையா அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரியேச்சரை டிஸ்ட்ராக்ட் பண்றது மட்டும் இல்லாம எதை வச்சு ஃபயர் ஒர்க்ஸ் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ட் பண்றாங்க. அந்த சூப்பர் வெப்பன் முழுக்க அழிக்கிறதுக்கு அதாவது ஷட் டவுன் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா 2 பேர் தேவைப்படுறாங்க. ஆனால் நம்ம ஹாப்பர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே பண்ணிடுறாரு ரஷ்யன் ஹென்ச்மேன் கூட வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுறதுனால. ஆனால் அது வந்து 11 வந்து பார்த்தீங்கன்னா பில்லிக்கு வந்துட்டு தான் யாரு அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்துறது மட்டும் இல்லாம எப்படின்னா அவங்க பார்த்த அந்த நினைவுகளை வந்து பார்த்தீங்கன்னா பில்லிக்கு திருப்பி காட்டுறது மூலமா. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா டக்குனு பில்லி மாறது மட்டும் இல்லாம 11 வந்துட்டு அந்த மிகப்பெரிய கிரியேச்சர் வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது நம்ம பில்லி தடுக்கிறது மட்டும் இல்லாம அந்த கிரியேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா பில்லி அட்டாக் பண்ணிடுது. ஸோ அவர் முடியாம வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டு இருக்கிற சமயத்தில் இன்னொரு பக்கம் ஹாப்பர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஷின் வந்து முழுக்க ஷட் டவுன் பண்ணணும்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் உண்மையிலுமே பில்லியை வந்துட்டு எல்லாருமே வெறுத்திருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு சீன் வந்து பார்த்தீங்கன்னா பில்லி எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். ஸோ ஒரு பக்கம் பில்லி வந்து பார்த்தீங்கன்னா சாக போற அந்த ஒரு சூழ்நிலை, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜாய்ஸ் வந்துட்டு கரெக்டாக அந்த மிஷின் ஆஃப் பண்ணும்போது நம்ம ஹாப்பர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள சண்டை போட்டுருப்பாரு. ஸோ வேற வழி இல்லை ஆஃப் பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனை ஆயிரும். அதனால ஆஃப் பண்ணிடுவாங்க. ஆஃப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிளாஸ்ட் வந்து நம்ம ஹாப்பர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இறக்க நேரிடுது. ஆனால் உங்களுக்கு உண்மை என்ன தெரிஞ்சிருக்கும் சீசன் 4 ட்ரெயிலர் பார்த்ததுக்கப்புறம் ஹாப்பர் வந்து இன்னும் சாகல அப்படின்னு. ஸோ ஒரு பக்கம் ஹாப்பர் சாக, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேட்டு மூட, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரியேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா சக்தி இல்லாமல் கீழே விழுந்துருது. ஸோ பில்லியோட இழப்பு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே மேக்ஸுக்கு ரொம்பவே கஷ்டமாக தாங்க இருக்கு. பட் இருந்தாலும் ஆல் குட், எல்லாருமே சேஃப், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னாயிடுறாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவங்க குடும்பம் வந்துட்டு காப்பாற்றப்பட்டாலுமே அவங்க குடும்பத்தில் முக்கியமானவங்க வந்து பார்த்தீங்கன்னா இலக்கு நேரிடுது. லெவனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பர் போனது வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சு போயிட்டு ரொம்பவே வெக்ஸ் ஆகிடுறாங்க. ஸோ அது வந்து மறுபடியும் 3 மாசத்துக்கு அப்புறம் ஸோ ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் இந்த வீட்டை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜானத்தில் எல்லாமே கிளம்பிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சக்தி இல்லாத 11 வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட சேர்ந்து கிளம்பலாம்னு சொல்லி பார்க்குறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைக்கு குட் பை சொல்லிட்டு நம்ம 11 வந்து கிளம்ப ஜாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 11க்கு நம்ம ஹாப்பரோட கடைசி லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் வந்து எழுதியிருப்பாரு. பட் ஆனால் அதை கொடுக்காம தான் நேராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம மைக் வந்து பிரிச்சு கூட்டு போயிருப்பாரு. ஸோ அந்த லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஜாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11 கிட்ட கொடுக்குறாங்க. அந்த லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 11 படிக்கும் போது தான் தெரிய வருது ஹாப்பரோட அன்பை பத்தி. சாத் வந்து எல்லாருமே ஹாக்கின்ஸ் விட்டு வெளியில ஏறிடுறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே வெளியேறதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேரா நம்மளுக்கு ரஷ்யாவை வந்து காட்டுறாங்க. ரஷ்யன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரிசனர்ஸ் வந்துட்டு அடைச்சு வச்சிருக்காங்க ஜெயிலுக்குள்ளார. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறது மட்டும் இல்லாம நேரா வந்துட்டு அதை யாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிரிசனர்ஸ் எல்லாமே சாப்பாடா போடுறாங்க. யாருக்குன்னா அந்த டெமோ டாக்ஸுக்குங்க. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு கிரியேச்சர் தான். ஸோ அந்த கிரியேச்சருக்கு சாப்பாடா போட அந்த கிரியேச்சர் வந்து சாப்பிடக்க வர சந்தர்ப்பத்தில் க்ளோஸ் பண்ணி தான் அந்த சீசன் 3 வந்து முடியுது. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஹாப்பர் வந்து உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. பட் ஆனால் நம்ம 11க்கு வந்து சுத்தமாக சக்தியே இல்லை. சக்தி இல்லாத பட்சத்துக்கு அவங்க என்ன பண்ண போறாங்க திரும்பவுமே இந்த கிரியேச்சர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து காப்பாற்றுவா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தோட முடிக்க சீசன் 4 வந்து பார்த்தீங்கன்னா மே 27 பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க, உங்களோட தாட்ஸ் சொல்லி கீழே கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சஜஷன் வந்தால் சஜஷன் சொல்லுங்க. மேலும் ஒரு புது வீடியோ பார்க்கும்போது உங்களோட நிறைய பேர் உங்கள் ஸ்கிரிப்ட் தமிழ் ஷார்ட் சொன்ன. ஸோ அதோட முக்கியமான சப்ஸ்கிரைப் பண்ணுப்பா, லைஃப் நல்லா இருக்கும்.